காந்தி எல்லோரும் புத்தி சொல்லி பார்த்தாச்சு, கட்டுப்பாடு இல்லாம கெட்டு நாடு போயாச்சு. மனுஷன மனுஷன் ஏச்சு, தினம் பொழைக்கிற பொழப்பா போச்சு. தினசரி கலவரமாச்சு, மனம் பயப்படும் நிலவரமாச்சு. ஏசுநாதர் வந்தாலும் எதையும் மாற்ற முடியாது. ராமர் ஜென்மம் எடுத்தாலும் நாட்டை திருத்த முடியாது. அப்போதும் இப்போதும் எப்போதும் திண்டாட்டம் தான். நாட்டை பாரு ஐயா, இங்க நடக்கிறது எல்லாம் மெய்யா. நம்ம நாட்டை பாரு ஐயா, இங்க நடக்கிறது எல்லாம் மெய்யா. நம்ம நாடுதான் நல்ல நாடுதான். கங்கை வைகை காவேரி பொங்கி பாயும் திருநாடு இந்த நாடு. என் சொந்த வீடு, நம்ம நாடுதான் நல்ல நாடுதான். கண்ண போல விவசாயி மண்ண பார்த்து வித போட்டான். கண்ண மூடி தூங்காம காவல் நின்று ஜனம் பார்த்தான். பசுமையும் நிறைஞ்சிடலாச்சு, எங்கும் பயிர்களும் விளைஞ்சிடலாச்சு. அறுவடை நாள் வரலாச்சு, பலன் அடுத்தவ வீட்டுக்கு போச்சு. உழைப்பு கேட்ட பலன் ஏது உலகில் எங்கும் கிடையாது. ஏழ வாழ உயர்ந்தாத்தான் இந்த நாடு உயர்வாகும். பொன்னான நன்னாடு அப்போது உண்டாகுமே. நாட்டை பாரு ஐயா, இங்க நடக்கிறது எல்லாம் மெய்யா. நம்ம நாட்டை பாரு ஐயா, இங்க நடக்கிறது எல்லாம் மெய்யா. நம்ம நாடுதான் நல்ல நாடுதான். கங்கை வைகை காவேரி பொங்கி பாயும் திருநாடு இந்த நாடு. என் சொந்த வீடு, நம்ம நாடுதான் நல்ல நாடுதான். நாட்டை பாரு ஐயா, இங்க நடக்கிறது எல்லாம் மெய்யா. நம்ம நாடுதான் நல்ல நாடுதான். தன்ன நான ஏன் தம்பி இவ்வளவு அழகா கருத்துள்ள பாட்டெல்லாம் பாடுறியே, ஏன் பிளாட்ஃபார்ம் உட்காந்துக்கிட்டு? கருத்துள்ள பாட்டை பாடுறவன் ரோட்ல தானே சார் உட்கார்ந்தாகணும். அதுக்கு இல்ல தம்பி, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எவ்வளவோ முன்னுக்கு வந்துக்கலாமேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சார் பண்றது? பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஆசா அதான் சார் இந்த பாலக்காட்டு மாதவர் நாயர் அவரோட மெட்ராஸுக்கு வந்தேன். அவர் முன்னேறி எங்கேயோ போயிட்டாரு, என்ன நடு ரோட்ல விட்டாரு. ஆனா ஒண்ணு சார், என்னைக்காவது ஒரு நாள் நான் முன்னேறி காட்டுவேன் சார். முயற்சியை கைவிட்டுறாதப்பா, எப்படி நீ முன்னுக்கு வந்துருவேன். செல்வங்கள் குவிந்தன, மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் 1000, தேடிக் கொண்டாட நண்பர்கள் வந்தனர். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். என்னப்பா உங்களுக்கு என்ன குறை? என்ன குறையா? நான் ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துலயும் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏன் மந்திரியோட பவரும் ஜாஸ்தி. ஆனா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை என்னால கண்டுபிடிக்க முடியலையே. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பவர் வேண்டாப்பா, மனசு வேணும். அது என்கிட்ட இருக்கு. எனக்கு வர போறவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஏண்டா நாய கல்லால அடிச்ச? உன் நாய் தான் முதல்ல கடிக்க வந்தது, அதான் கல்ல எடுத்து அடிச்சேன். ஏய் போய் சொல்லாத, முதல்ல நீ தான் கல்ல எடுத்து அடிச்ச, அப்புறம் தான் நாய் கடிக்க வந்துச்சு. ஏன் பையனை மிரட்டுற? முதல்ல அதான் கடிக்க வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் கல்ல போறான். நான் பார்த்துட்டு தானே வரேன். ஏய் இல்ல நீ தான் கடிக்க வந்த தானே வேணாங்க. என்ன என்ன குலைக்கிற? உன் கத்தலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் யாரு இருந்தாலும் நான் உண்மை தான் சொல்லுவேன். லட்சுமி, லட்சுமி! ஐயோ, என்னங்க இது? என்னாச்சு
ஆச்சு உங்களுக்கு? டாப்பா போடு. ஏன் இப்படி தலை தெறிக்கி ஓடி வர்றீங்க? நாய் துரத்திட்டு வருது. நான் ஏன் உங்களை துரத்திட்டு வருது? உண்மையை சொன்ன நாய் கூட பிடிக்க மாட்டேங்குது. ஜெயா குட்டி, அட்டை பங்களா, பொம்மைக்காரு, என்ன பகல் கனவா? இன்றைய கனவு தான்ப்பா நாளை நினைவு. இப்படி ஒரு பங்களா, ஒரு காரு, கூப்பிட்ட குரலுக்கு 4 வேலைக்காரங்க, பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் பணம், கழுத்துல 50 சவரன் நகை, இப்படி சகல வசதியோட வாழணுங்கிறதாப்பா என் ஒரே லட்சியம். அம்மா, இந்த ஏழை வாத்தியார் வாங்குறது 1500 ரூபாய் சம்பளம். கனவை அதுக்குள்ள கண்டா கொஞ்சம் வசதியா இருக்கும். அட போப்பா, இதுக்கெல்லாம் நான் ஒன்ன நம்புவேனா? நம்ம ரூட்டே தனி. என்னடா அது? லட்சுமியே சாமி படத்துக்கிட்ட, அப்புறம் யாரு பூஜை பண்றா? பாலு, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? என்னோட பிஎஸ் சர்டிபிகேட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க. இதுக்காவது மகிமை ஏறி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கதான்னு பாப்போம். பல கம்பெனி ஏறி இறங்கியும் வேலை கிடைக்கலையேங்கிற விரக்தி உனக்கு. சத்தியத்தை நம்பு, நிச்சயமா ஒரு வழி பிறக்கும். அப்பா, என்ன லலிதா குட்டி, தையல் போட்டதே தெரியாத மாதிரி எப்படி தச்சிருக்கேன் பாருங்க. பம்மாதண்டா. குடும்பத்துல வறுமையே தெரியாம இருக்கணும்னா ஒவ்வொரு வீட்லயும் உன்ன மாதிரி ஒரு சுட்டி பொண்ணு இருக்கணும். நீ அதிர்ஷ்டக்காரி. உன் காலத்துல நம்ம குடும்பம் ஓஹோன்னு இருக்க போது பாரு. ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், குறைந்த செலவில் நிறைந்த சேவை தரும் குணக்குன்று, என் தவ புதல்வன், தெய்வ மகன், ஜெகதல பிரதாபன் வருகிறார், வருகிறார், வந்து விட்டார். மகனே, விடிஞ்சதும் விடியாதமா திரண்டு வந்துட்டீங்களா? அவங்க டோக்கன் வச்சிருக்கீங்களா? அந்த நம்பர் படி ஒவ்வொருத்தரா வாங்க. எஸ், நம்பர் 1. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, டோக்கனை காட்டுங்க. என்ன விஷயம்? 2 வருஷமா ரேஷன் கார்டுக்காக கடந்த அலையற, இன்னும் கிடைக்கல. கேட்கவே கஷ்டமா இருக்கு. இனிமே நீங்க பருப்பு, அரிசி, பாமாயில் இதுக்கெல்லாம் அலையவே வேண்டாம். கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு 200 ரூபா வெட்டுங்க. கார்டு வீடு தேடி வரும். சார், அம்மாவோட பேரை எழுதிங்க. மேல பருத்திக்குடி ஜலஜா. எஸ், நம்பர் 2. வணக்கம் சார். யோ, உன்னை யாரையா வர சொன்னது? காலங்காத்தால கழுத்தரப்பு கேஸா இருக்கிற. அப்பா, இவரை மட்டும் ஏன் திட்டுறீங்க? இவர்கிட்ட டோக்கனே இல்லீங்க. யாரையா சொன்னது டோக்கன் இல்லன்னு? இந்தா, அப்படியா? ஏயா வச்சிருக்கிறத முன்னாலேயே வெளியே எடுத்து காட்ட வேண்டியதானே? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? சார், என் தங்கச்சிக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தரணுங்க. தங்கச்சியா? ஆமா. ஐயா என்ன வேலை பாக்குறாரு? நானா கலெக்டர் ஆபீஸ்ல நான் தான் பியூன். பியூனா? என்னையா பியூன்னா ஹேங்கற? பியூன்னா சாதாரண வேலை நினைச்சுக்கிட்டியா? இந்த வேலையை வாங்கி கொடுக்கறதுக்காக மரம், மட்டை, குளம், குட்டை எல்லாத்தையும் நான் வித்து இருக்கிறேன். ஏங்க பியூனுங்கிறீங்க, கோட்டு சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பா, இவன் என்ன டேமேஜ் பண்றான். ஏயா பியூன் கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி கூடாதா? கோமணம் கட்டிக்கிட்டு தான் உட்காரணுமா? வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட போல இருக்க நீ. சரி சரி, மன்னிச்சுங்க சார். எப்படியாவது என் தங்கச்சி காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க சார். உனக்கு அட்மிஷன் ஆமா சார். பைசா வச்சுட்டு நைஸா அவ்வளவுதானே? இந்தாங்க, இது அட்வான்ஸா வச்சுங்க. எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார். வரேன் சார். வரவே வேண்டாம், மறந்துடாதீங்க சார். வரேன் சார். டோக்கன் நம்பர் 3. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுறிய. நீங்கள பாத்துட்டு சும்மா உட்கார்ந்திருக்கீங்களே, வாங்க எல்லாரும். இந்த ஆளு சும்மா முன்னாடி யாரையும் அடிச்சது இல்லையா? ஏன் இப்படி கும்பலா வந்து அடிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா வந்து அடிங்கயா. பாவி, நீ மகனா? பத்தாவது நல்லா அடிங்க. மேடம், எங்க அப்பாவுக்கு சிவப்பு கலர் புடவைய பார்த்தா கோமா வந்து திட்டிடுவாரு. அதுக்கு ஏன் இப்படி குபு குபுன்னு வந்து திமு திமுன்னு அடிக்கிறீங்க? யோ, சிகப்பு கலர் புடவை அப்படி என்னையா பாவம் பண்ணுச்சு? அம்மாடி, என் பொண்டாட்டி சிவப்பு கலர் புடவையோட தான் ஓடி போயிட்டா. அன்னிலேந்து ஏன் முன்னால யாரு சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு நின்னாலும் எனக்கு கோபம் பீறிக்கிட்டு வந்துரும். தயவு பண்ணி இந்த புடவையை அவுத்து வச்சிருக்க. வேற புடவை கட்டிக்கான்னு சொல்ல வந்தேன். சரியான பைத்தியக்கார மனுஷனா இருக்கியே. இங்க பாரு, உன் வீட்டு வாசல்ல யாரும் சிகப்பு புடவை கட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிரு. அருமையான ஐடியா. வாங்கய்யா, வாங்க. உட்காரையா, மூஞ்சி பேந்துரும். வணக்கம் தம்பி. கம் அண்ணே. இந்த மாவட்ட ஆட்சியாளர்? மாவட்ட ஆட்சியாளர் தான். பின்ன மாவட்ட ஆட்சியாளரா? என்ன விஷயம்? நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். ஓஹோ. அநியாயமா எனக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ. நான் சம்பந்தப்பட்ட கல்வி இலாக்காவுல பல பேர்கிட்ட மனு கொடுத்து பார்த்துட்டேன். ஒண்ணு நடக்கல. ஓ, அதான் ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? முதல்ல என்ன பார்த்துட்டு போயா. பார்த்துட்டு போறேன்பா. உன்னை பார்க்காம போக முடியுமா?
அத சொல்லலையா? நல்லா பார்த்துட்டு போயா. அப்படியா? தடி நில்லு. நல்லா பார்த்துட்டேன்பா. யோ, என்னையா லந்து பண்றியா இல்ல லந்து பண்றியான்னு கேக்குறேன். பார்த்துட்டு போனா பணம் கொடுத்துட்டு போன அர்த்தம்யா. லஞ்சம் கேக்குறியா? என்னையா அவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிற? அட பாவி, எங்கிட்டயே லஞ்சம் கேட்கற அளவுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சலா? எங்கிட்டேனா என்ன? நீ என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா? ஏய், எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உள்ள போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல ஓ மேல ஆக்ஷன் எடுக்க வைக்கிறேன். அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்கணுயா? அப்படி லஞ்சம் கொடுத்து இன்கிரிமெண்ட் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இது அரசாங்கத்துக்கு நான் கொடுத்த நன்கொடையா இருக்கட்டும். ஐயோ, புரிஞ்சுக்காத ஆளா இருக்கேயா. அரசாங்கத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கியா. என்கிட்ட தான் கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. ஹலோ ப்ளீஸ். டேய், உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடே உருப்படாது. ஐயோ, நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்கயா. முதல்ல உன்னை பத்தி கவலைப்படியா. அட போடா சொல்றேன். அதைத்தான் கேக்குறேன். இந்த பட்டு புடவை நெக்லஸோட பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னடா அது, பட்டு புடவையும் வயிறாட்டிகையுமா நம்ம பொண்ணு டால் அடிக்குது? ஏது இதெல்லாம் எனக்கு தெரியாம இப்போ வாங்கினேன். அட நீங்க ஒண்ணுப்பா, எல்லாம் இரவல். இரவலா? இத பாருங்க, நம்ம ஜெயாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. இந்த நேரத்துல வெறும் கழுத்தோட இருந்தா நல்லா இருக்காதுன்னு அக்கம் பக்கத்துல இதை இரவலா வாங்கி போட்டிருக்கேன். அவங்க முன்னாடி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசி காரியத்துக்கு எடுத்துடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்கள் ஒத்து போனா இப்பவே பாக்குவத்துல மாத்திக்கலாம். சும்மா ரெடி. இத பாருங்கயா, என்கிட்ட சொத்து சுகை ஏராளமா இருக்கு. உங்க வீட்டு சீரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. அதனால பொண்ணு கட்டி இருக்கிற சேலையோட போட்டு இருக்கிற நகையோட வந்து அது போதும். இல்லைங்க, அதோட அனுப்ப முடியாது. என்ன இது அராஜகமா இருக்குது? அவர் என்ன அம்பாசோர நகை கேட்டாரா? அம்பாசிட்டர் கார் கேட்டாரா? ஃப்ரிட்ஜ் கேட்டாரா? பீச் பக்கத்துல வீடு கேட்டாரா? போட்டிருக்கிற நகையோட கட்டி இருக்கிற புடவையோட வாணுதானே சொன்னாரு. அது கூட போட முடியலன்னா எப்படி? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கட்டி இருக்கிற புடவையோட போட்டிருக்கிற நகையோட அவளை அனுப்ப முடியாதுங்க. ஏன் முடியாது? அட, அது ரெண்டு இரவல் வாங்குந்தியா? புரியாம பேசிக்கிட்டு. அவ கட்டி இருக்கிற பட்டு புடவை தான் வேணும்னா பக்கத்து வீட்டு பங்கஜத்தை கட்டிக்கணும். போட்டுக்கிற நெக்லஸ் தான் வேணும்னா எதிர்த்த வீட்டு ஏகாமர பொண்டாட்டி கட்டிக்கணும். தம்பிக்கு எப்படி வசதி? அடச்சி, எந்திரிடா எந்திரிடி. நான் சொல்றது கேளுங்க. அட போமா, பொண்ணு பார்க்க வர்றப்பவே இத்தனை மோசடி பண்ணீங்கன்னா இன்னும் கல்யாணம் இருக்கு, தலை தீபாவளி இருக்கு, தலை பிரசவம் இருக்கு. அப்பெல்லாம் இனி என்னென்ன மோசடி பண்ணுவீங்களோ. ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம். போயேண்டா. இப்ப திருப்தியா? அந்த அம்மாவை கோயில்ல பார்த்து காலை பிடிச்சு கெஞ்சாது குறைய பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரவழைச்சேன். அவ்வளவையும் கெடுத்துட்டீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருந்தா சரி. நீ ஏமா சும்மா இருக்க? உன் பங்குக்கு நீ கொஞ்சம் திட்ட. அப்பா, நான் உங்களை திட்ட மாட்டேன், தேங்க்ஸ் சொல்ல போறேன். உன் கல்யாணத்தை நிறுத்தணுமா? நான் அதனாலதான்ப்பா தேங்க்ஸ் சொல்றேன். ஒண்ணுமே புரியலையே. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்னது, காதலா? அப்பா, நீங்க பயப்படுற மாதிரி நான் யாரையும் காதலிக்கல. அவரு டெப்டி கலெக்டரா இருக்காரு. டெப்டி கலெக்டரா? ஆமாப்பா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருப்பா. அம்மா, அந்த டெப்டி கலெக்டர் எப்படியாவது எனக்கு அறிமுகப்படுத்தி வையுமா. என் இன்கிரிமெண்ட் கட்டு விஷயமா அந்த ஆபீஸ் போகும்போதெல்லாம் வாசல் ஒரு பியூனுக்கு வந்துட்டு எனக்கு உள்ளே விட மாட்டேங்கிறான். அவசரப்படாதீங்க, அவரை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா இந்த மாப்பிள்ளை விரட்டின மாதிரி அவரையும் விரட்டக்கூடாது. என்னம்மா நீ? டெப்டி கலெக்டர் போய் நான் விரட்டுவேனா? அவர் மட்டும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஐயோ, அப்பனா போடும். இருப்பா, அது கூட திறந்த வீட்டுல தான் நோடும். நீ என்ன மூடி இருக்க கதவை திறந்து நுழையிற? டேய், வம்பு பண்ணாதடா. அங்க என் ஆள் பார்க்ல காத்துக்கிட்டு இருப்பா. வண்டி எடுறா. ஐயா புறப்புற நேரமாச்சு, உனக்கு அதெல்லாம் வண்டி எடுக்க முடியாது. எதிர்பார்க்கறியா? ஏன் யோ, எல்லாம் என் நேரம்யா. எங்க ஆள்கிட்ட நான் டெப்டி கலெக்டர்னு போய் சொல்லி லவ் பண்றேன். இப்ப என்னோட வீக்னஸை பயன்படுத்தி நீ பணக்காரனாகலான்னு பாக்குறியா? நீ எத்தனை பேர் வீக்னஸை பயன்படுத்தி பணம் வாங்குற? ஆட்டாத. எனக்கு லஞ்சம் வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. எடுத்துக்கோ, பார்த்து எடு. பையில இருக்கிறத எடு, பைய எடுத்துறாத. இன்னுமா எடுக்கிற? எடுத்துட்டியா? வண்டியை ஓட்டு. சுண்டலுக்கு 2 ரூபா கொடுறா. டிரைவர், பார்க்குக்கு வந்துட்டோம்.
வண்டியை பார்க் பண்ணிக்கோ. ஹாய் டியர். உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி டியர், என் வேலை அப்படி. உன்னை பார்க்க வரும்போது தான் தமிழகத்தின் தலைவிதியவே நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்களை எல்லாம் கொடுத்து என்ன கையெழுத்து போட சொல்றாங்க. என்ன பண்றது? வாட் டு டு? ஆபீஸ்ல உங்களுக்கு அவ்வளவு வேலையா? டெப்டி கலெக்டர் வேலைன்னா சாதாரணமா விதவைகளை வெட்டுறதுக்கு லோனு, கிணறு அபிவிருத்தி திட்டம். என்னது? கிணறு வெட்டுறதுக்கு லோனு, விதவைகள் அபிவிருத்தி திட்டம். ஆமா, விதவைகள் அபிவிருத்தியா? அபிவிருத்தி திட்டம் இல்ல, விதவைகள் மறுவாழ்வு திட்டம். என்ன நீ, நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நீ வேற குழப்பற. எனக்கு சரியாவே வரமாட்டேங்குதுமா. ஜெயா டார்லிங், நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஃபைல்களை பாக்குறேன். அதனால நீ என்ன அடிக்கடி பார்க்கணும்னு இனிமே ஆசைப்படக்கூடாது. அடடா, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அதுல என்ன கஷ்டம்? இங்க இருக்கிறத எடுத்து அங்க அங்க இருக்கிறத எடுத்து இங்க போடுறோம். நடுவுல அப்பப்ப கொஞ்சம் கையை நீட்டிக்கணும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, இன்னைக்கு அந்த வேலையை விட்டுறேன். உங்ககிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த டெப்டி கலெக்டர் உத்தியோகம் ஒண்ணுதான். அதையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களை காதலிக்க வேற என்ன இருக்கு? நானும் உன்னை காதலிக்கிறதுக்காகத்தான் இந்த டெப்டி கலெக்டர் வேஷத்திலேயே இருக்கிறேன். வேஷமா? வேலையில இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னங்க, ஒரு நாள் உங்க ஆபீஸ்க்கு நான் அழைச்சிட்டு போங்க. நீங்க எப்படி டெப்டி கலெக்டர் வேலை செய்றீங்கன்னு நான் பார்க்கணும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? மேரேஜ்க்கு அப்புறம் பாத்துக்கலாமே. ஆஹா, இப்படி எல்லாம் சொன்னா நீங்க அழைச்சிட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் நானே வந்து உங்க ஆபீஸ்ல திடீர்னு நிக்க போறேன். வாயேன். எனக்கு 7 PM CM பார்க்கணும். நான் வரேன். என்னங்க? ஐயோ, என்னங்க? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம். அதை சாப்பிடு, அப்புறமா போடுறேன். ஏண்டி அடிச்சுக்கிறீங்க? சாப்பிடுங்களேண்டி. என்ன லட்சுமி, சக்கரை பொங்கல், வடை, பாயசம் ஒரே அமக்கலமா இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு ஏது பணம்? அது வந்துங்க, வந்து என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அது இதுன்னு மழுப்புற? பொம்பளைய ஏன் மிரட்டிங்க வாச்சாரு? எல்லாமே நம்ம கடை சரக்கு தான். அரிசி, ஆற்காடு, கிச்சடி எப்படி இருக்கு? இன்னும் சாப்பிடவே இல்ல. செட்டியார, மாசம் உங்க மளிகை கடை பாக்கி கொடுக்கறதுக்கே திணறிட்டு இருக்கிறேன். இப்படி கண்ணா பின்னாடி அரிசி பருப்பு வச்சா இதுக்கெல்லாம் பணம் எப்படி கொடுப்பேன்? உங்களை யாரு திருப்பி கொடுக்க சொன்னா? அம்மா, ஐயா கிட்ட விஷயத்தை சொல்லலையா? லட்சுமி, என்ன வேற செட்டியார்? நான் சொல்லிய வாச்சாரு. வாச்சாரு, என் மக ஊமத்தோட உங்க கிளாஸே தான் படிக்கிறான். 6 வருஷமா 5ஆம் கிளாஸ்லயே இருக்கிறான். அவனை எப்படியாவது 6ஆம் கிளாஸுக்கு தள்ளிடணும். அதுக்குத்தான் இந்த அரிசி பருப்பெல்லாம் நான் உங்களுக்கு தள்ளுறேன். போது நிறுத்தியா? எல்லாரும் எழுந்திருக்க. சாப்பிடுற பிள்ளைங்களை போல. லட்சுமி, 23 வருஷமா நீ நானும் குடும்பம் நடத்திருக்கோம். இது வரைக்கும் எவங்கிட்டயாவது கை நீட்டி இருக்கனா? அதுக்கு இல்லைங்க, நம்ம வறுமைய புள்ளைங்க மேல திணிச்சு அவங்க வாழ்க்கைய பாலைவனமாக்குறோமோன்னு பயமா இருக்குங்க. இவங்க சத்தியமூர்த்தி பிள்ளைங்க. வடபாயசம் சாப்பிடறதா வாழ்க்கை நினைக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன செய்யட்டும்? உமக்கா சொல்றேன். தெருக்கோடியில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் ஏழை பிள்ளைகளுக்கு கூழ் காய்ச்சி ஊத்து அம்மன் உன் பிள்ளைய பாஸ் பண்ண வைப்பான். வாச்சாரு, என் வீட்டுல குடி இருந்துகிட்டு என்னையே அவமானப்படுத்தியா? இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. சரிதான், போயா. எடுகுண்டலவாடா வெங்கடேஷா, மொட்டை மண்ட வலிக்குதே. சார், யார்? இங்க டெப்டி கலெக்டர் ஜெகல பிரதான் ரூம் எங்க இருக்குங்க? ஜெகதா பிரதாபனா? ஹாய், நீங்களா? ஜெயா, நீயா? என்னங்க டெப்டி கலெக்டர் நீங்க? இப்ப பியூன் மாதிரி ஃபைல தூக்கிட்டு அலையறீங்க. அது இது ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, சின்ன உத்தியோகம், பெரிய உத்தியோகம், சார் பியூன், இந்த மாதிரி வித்தியாசங்கள் நான் பாக்குறதே இல்ல. எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, நீ என்ன விஷயம் வந்த? ரூம் எங்க? பாத்ரூம் தானே, அங்க போ. அது இல்லைங்க, உங்க ரூம் எங்க? ஐயோ, எங்க ரூம்ல நீங்க போக கூடாது. ஐயோ, டெப்டி கலெக்டர் ரூம் எங்க? அது அங்க இருக்கு. சரி வாங்க போலாம். ஐயோ, அங்கலாம் போக முடியாது. ஏன்? அங்க டெப்டி கலெக்டர் இருக்காரே. என்னங்க குழப்புறீங்க? டாய், ஆபீஸ்க்கு லீவ் விடுங்கடா. ஆமா, நிச்சயமா நீங்க டெப்டி கலெக்டர் தானே? சத்தியமா சொல்றேன், நான் தான் டெப்டி கலெக்டர். வெளிய கிட்ட சொல்லிடாத. வா, நம்ம வெளிய போலாம். டேய் மச்சி, வாடா போய் ஒரு தம் அடிச்சு வரலாம். ஐயோ, go and clean the cactus and get the bonus டா. என்ன சாப்பிடுற? ஜூஸ்கள், காஃபிகள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னப்பா? நீங்க டெப்டி கலெக்டர் சேர்ல உட்காரணும். உங்க வேலை பாக்குற சூப்பரண்ட் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு மிரட்டணும். ஆமா, அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். வேற வழியே இல்லையா? இல்லவே இல்ல. அப்ப ஒரு நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். கொஞ்சம் செக் பண்ணுங்க ஐயா. போடா, நீ எல்லாம் ஒரு டெப்டி கலெக்டர், உங்ககிட்ட நான் பியூனா ஒர்க் பண்ணமா? அதெல்லாம் முடியாது, போடா. மாமா,
டேய் கண்ணா, உன் காதல் நிறைவேறணுங்கிற கொள்கை பிடிப்புக்காக இதுல நாங்க நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம். நீதான் டெப்டி கலெக்டர், நான் தான் சூப்பரண்ட், இவன் கிளார்க், இவன் எடுபடி. எப்படி என்னடா எனக்கு பிஏ நான் பிஏவா ஆயிட்டு குடுக்குறேன்யா. ரொம்ப நன்றிமா. ஆனா மவனே, உன் காதுலயே ஜோர் பண்ற குஷியில திட்டக்கூடாது. அவ திட்டணுங்கிறாளே அவளே. லிமிட்டோட திட்டணும். 3 தடவைக்கு மேல திட்டின என்ன நடக்குமா? தெரியும் தெரியும், இது பிஞ்சிடும். ஞாபகம் வச்சிருக்கல? குட்டி என்ன கொட்றா எல்லாம் சரி. ஆனா ரூம் கலெக்டர் ரூம் காலியா தானே இருக்கு, அங்கே என்ன பண்ணிக்கோ. ஓகே. கலெக்டர் ஜெனரல் பிரதாபன் ஸ்பீக்கிங். என்னது பர்கூர்ல இருந்து ட்ரங்காலா? ஒரு நிமிஷம். இது ஒரு பிரகாசமான ஊர். சொல்லுப்பா. ஆமாப்பா, அதான்ப்பா இந்த மக்களுக்கெல்லாம் இலவசமா கொடுக்குறமே கவர்மெண்ட்ல இருந்து. அந்த வேட்டி சட்டை பிளேட்டு புஸ்தகம் அரிசி பருப்பு வீடு மனைவி மக்கள். அச்சி குழப்பாதப்பா, அதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துன்னு தெரிஞ்சது அப்புறம் நேரா வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஓகே வச்சிருமா. எப்படி நம்ம டெப்டி கலெக்டர் வந்தா இதலிப்புங்க வந்தா பேசுவேன். அதுல வந்தா பேசுவேன். ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாரு. அப்பியோன் அப்பியோன், ஏய் பியோன் வா. வணக்கம் சார். என்னடா நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கிற முண்டம்? எப்படி ஒண்ணு. ஏண்டா பெல் அடிச்சு கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, வெளியே தூங்கிட்டு இருந்தாடா இடியட். ரெண்டு. போய் அந்த சூப்பரண்டா கூட்டு வாடா ஃபூல். எப்படி சூப்பர். 3. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு 1 2 3 நீ எண்ணிட்டே இருக்கிற எரும மாடு. நீங்க வெளியே இருங்க சார், நான் அப்புறம் வந்து பேசுறேன் சார். ஆமா சார். மா தங்கச்சி வரேன். தேங்க்யூ மச்சான். என்ன அந்த பியூன் உங்களை மிரட்டிட்டு போறான், நீங்க பயப்படுறீங்களே? அது லிமிட் தான், அப்படித்தானே ஆகும். அக்ரிமெண்டே அப்படித்தானே. என்ன அக்ரிமெண்டா? அது நீ குழப்பிக்காத. உனக்கு அது யாரை திட்டணும்? சூப்பர். ஐ சூப் 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 சூப். வணக்கம் சார். ஐ கேளா, வெள்ள நிவாரண போட சொன்னா வெத்தல போற மக்கள்லாம் வெள்ளத்துல மூழ்கிறதுக்கு அப்புறம் தான் ஃபைல போட போறா. கேளவா போங்க. 1 வர்றவனெல்லாம் 1 2 3 என்ன ஆரம்பிச்சிடறானு. கேட்கறதுக்கு பதில் சொல்றா கேளா போல்டு. நான் என்ன சார்ன்றது? உங்க பிஏ தான் வெள்ள நிவாரணத்துக்கு இப்ப என்னையா அவசரம்? நான் கல்யாண கடன் கேட்டிருந்தேனே, அது இல்ல முக்கியம், அதை போட்டுடுனா இப்ப அர்ஜென்ட்டா அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியா சொன்னாவ? கூப்பிடியா அவளை? ஐய் என்ன ஏன் பேச்சு அடிப்படுது? அட சும்மா அடிப்படுது. ஐ பிஏ சர்வீஸ்ல ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் கல்யாணத்துக்காக கடன் கொடுப்பாங்க. நீ 4 வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாமா கவர்மெண்ட் கடன் கொடுக்கும். அட பாவி, உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க டெப்டி கலெக்டர் நாக்காளில குந்திக்கு நிக்கிறியேன்னு பாக்குறேன். ஏன்யா ஏன் கல்யாணத்துக்கா துட்டு கேட்ட? என் பொண்ணு கல்யாணத்துக்குள்ள துட்டு கேட்டேன். இந்த பாரு, அக்ரிமெண்ட் படி ஒழுங்கா பேசு, நான் கேட்டுக்கிறேன். அத விட்டுப்பட்டு நீ ராங் ரூட்ல போன மாவனே உன் மடைய கீழ்ச்சிடுவேன். எஸ் தேங்க் யூ நோ மென்ஷன் டேக் டவுன் தி டிக்டேஷன் இன் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன். அடச்சி நிறுத்தியா? அவர் எவ்வளவு பெரியவர், அவரை போய் வாடா போடாங்கறியே. உனக்கு ஏதாச்சும் மரியாதை தெரியுதா? அட நீ வாடா. உனக்கு இவன் பரவாயில்ல போல இருக்கே. நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. என்ன பண்றீங்க? ஒடிப்பைய அவனுக்கே நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என்னையே என்னமா திட்டுறான் பாத்தியா? போட்டன் சரிதான், உள்ளே இருக்கட்டும், கலெக்டர் கிட்ட காட்டி கொடுத்துருவோம். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்படி என்றாலும் நாம் எப்பொழுது சந்திப்பது, எங்கு சரி சந்திப்பது? சரி வாங்க. ஐயோ என்னங்க கதவு போயிருக்கு? அப்படின்னா பூட்டுங்க. அட என்னங்க நீங்க ஒரு டெப்டி கலெக்டர், அது கூட மரியாதை இல்லாம உள்ள போய் போயிருக்காங்க. என் ஸ்டாஃப பத்தி தப்பா பேசாத. பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா இருக்குது. ஐயா ஜோடியோட தனியா ஜாலியா சந்தோஷமா கொஞ்ச நேரமாவது இருக்கட்டுமே தான் அவங்க வெளியே வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. இத கூட புரிஞ்சுக்காம இருக்கிறியா நீ? என்ன தன்னநானா 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 தனநானா தானானா தன்னநானா கமதா பாமாக என்ன ரீ 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 கொஞ்சம் சரி. என்னங்க இது ஆபீஸ்ங்க. அப்படியா? மாத்திடுவோம். இப்ப எப்படி? சூப்பர். 5 மணி ஆயிருச்சு ஆசையோ வந்துருச்சு. 5 மணி ஆயிருச்சு ஆசையோ வந்துருச்சு. ஆத்தாடி நல்ல மூடுதா வேற சக்க
5 மணி ஆயிருச்சு ஒன்னா சேர்ந்திருக்க நேரம் பொண்ணா வாச்சிருக்க ஒரசாம தனியே ஒதுங்காதே கிளியே வெக்கத்துக்கு இப்ப கொஞ்சம் லீவு கொடு அப்போ பாடுற அந்த பாட்டுக்கு இப்போ ஒத்திகைதான் 5 மணி ஆயிருச்சு ஆசை இப்போ வந்துருச்சு வேற சக்க போடுதான் 5 மணி ஆயிருச்சு கண் பார்வைகள் செங்கமல பூவின் மடல் 5 மணி ஆயிருச்சு ஆசை இப்போ வந்துருச்சு அடியா தாடி நல்ல மூடுதான் பாட்ட பார்க்கும் அடி ஏய் பசங்களா ஏன்பா இப்படி தட்டாம்பூச்சி பிடிச்சி இம்சம் பண்றீங்க இந்த மாதிரி தொல்லை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க தட்டாம்பூச்சியா பிறந்து தட்டாம்பூச்சி மனுஷனா பிறந்து உங்க வாழ நூலை கட்டி இதே மாதிரி அட போங்க சார், போன ஜென்மம் நான் தட்டா பிறக்கும் போது இல்லாட்டா மனுஷனா போது என் வாழ நூலை கட்டி இருந்துச்சு. அதனாலதான் இப்ப இதை பழி வாங்கிட்டு சார். சார் யாரு? வணக்கம் சார். யார் நீங்க? நான் தான் சார் ஐநாரப்பேன். நெல்லிக்குப்பம் பள்ளிக்கூடத்துல உங்ககிட்ட 4ஆம் கிளாஸ் படிச்சேன். அடட, அந்த 4ஆம் கிளாஸ்ல 5 படிச்சியே அந்த ஐநாரப்பனா நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொன்ன. என்னது மாறுதி இருந்திருக்கிற? ஓஹோ, மாறுதி மாடு மேய்க்கிறியோ? சார் பயசெல்லாம் ஞாபகம் போட்டாதீங்க சார். இப்ப நான் ஒரு பெரிய ஆபீசர். ஆபீஸ்? அதுக்கெல்லாம் நிறைய படிப்பா. எங்கிட்ட எம்ஏ சர்டிபிகேட் சார். எம்ஏவா? நீ எப்படி படிச்ச? படிச்சுட்டு தான் சர்டிபிகேட் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை சார். பணம் இருக்க அது பாதாளம் வரைக்கும் போகும். என்னது, பணம் கொடுத்து எம்ஏ சர்டிபிகேட் வாங்கினியா? வாங்கிப்பேன் சார். எதுக்கு அனாவசியமா அடுத்த உயிரோட விளையாட வந்துட்டு எம்ஏவோட நிறுத்தினேன். ஆமா, இப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஒரு பெரிய கம்பெனில பல பேருக்கு வேலை போட்டு தரக்கூடிய ஒரு கௌரவமான உத்தியோகம் சார். ஆமா, உங்க பாலுன்னு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஒழுங்கா படிச்சு உண்மையிலேயே சர்டிபிகேட் வாங்கினா, அதனாலதான் வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கான். சார் உங்க வீடு எங்க இருக்கு? ராயப்பேட்டையில தாண்டவராயன் தெரு 7ஆம் நம்பர் வீட்டுல குடியிருக்கேன். வாங்க சார், வண்டியில் இறக்கி விட்டுறேன். இன்னைக்கு இறக்கி விட்டுருவேன், நாளைக்கு நீ புறப்படு. சரி. ஒரு பை தாயே கருமாரி, உன்னை நம்பித்தான் இந்த இன்டர்வியூக்கு போறேன். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கணும்.
நீ எத்தனை சாமி கும்பிடு, சத்தியமா உன் பையனுக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. என்னங்க இது காலங்காத்தால ஒரு நல்ல வார்த்தையை பேசக்கூடாதா? இன்டர்வியூ போறவனுக்கு எது ரொம்ப முக்கியம்? பேந்த மொழி, இன்டர்வியூ கார்டு, இதை வீட்டுல வச்சுட்டு போயிருக்கான். எந்த மடையவனுக்கு வேலை கொடுப்பான்? இப்ப என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்களா? உன் மகனுக்கு வேலையை நான் கெடுத்துருவேன், கவலைப்படாத. தம்பி, இந்த விலாசம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த அட்ரஸா சார்? அதோ ஒரு கடை தெரியுது இல்ல, அது பக்கத்துல ஒரு ரிக்ஷா இருக்குல்ல, அதுல இருக்க ஆள்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு தெரியாது. வணக்கம் சார். வாப்பா உட்கார். இந்தா உன் அப்பாயின்மெண்ட் லெட்டர். சார் என்ன சார் இது? என்ன இன்டர்வியூ பண்ணவே இல்ல, அதுக்குள்ள வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. இது பாருப்பா, நீ யாரு, உங்க அப்பா யாரு, உன் குடும்பம் எப்படி, எல்லாம் எனக்கு தெரியும். இன்டர்வியூ எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நாளை காலையில வந்து டியூட்டி ஜாயின் பண்ணு, புரிஞ்சுதா? சார் இவ்வளவு ரெடிமேடா கடவுள் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாரு. உங்களை மட்டும் எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பெல்லாம் வேணாம் ப்ளீஸ், அப்பெல்லாம் வேணாம். வெளியில தான் சார் இருக்காரு, போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? யோ சொன்னா கேட்க மாட்டேன்றிய, அதான் வேலை போட்டு கொடுத்தாச்சுல்ல, அப்பெல்லாம் வாழையா. என்ன சார் நீங்க அடக்கத்துல எங்க அப்பா விட ரொம்ப மோசமா இருக்கீங்களே. கொஞ்சம் இருங்க சார், எங்க அப்பா கூட்டிட்டு வந்து. இல்ல வேணாம். இல்ல சார் கொஞ்சம் இருங்க. அட இவன் என்னடா அவன் எவ்வளவு சொல்லணும் கேட்காம போறான். இப்ப அந்த ஆள் வேற இந்த மானத்தை வாங்குவானே, இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா எனக்கு வேலை கிடைச்சு சத்மேவ ஜெயத்தே போட்டு கொடுப்பாரு. அவர் போய் தேங்க்ஸ் சொல்லலாம் வாங்க. டேய், என்ன பொறுத்த வரையிலும் நன்றி சொல்றது கூட ஒரு வகையில கொடுக்க மாதிரி தான். உனக்கு தகுதி இருக்கு, அவர் வேலை போட்டு கொடுத்திருக்காரு, நடுவுல ஏன்டா நான் சொல்லணும்? என்னப்பா கொஞ்சம் கூட இங்க தெரியாத ஆளா இருக்க. வாங்கப்பா. அப்பா உர்ரா. ப்ளீஸ் பா. அப்பா வாங்க. அப்பா நீங்க வர போறீங்களா இல்லையா? ஆனா ஒரே ஒரு வார்த்தை நன்றின்னு தான் சொல்லுவேன். அது போதும்பா, வாங்கப்பா. எங்கடா உன் ஆபீசர் இருக்கான்? இங்கதான் இருந்தாரு. அட அப்பா இங்க இருக்காருப்பா. சார் அப்பா வந்துட்டாரு சார். டேய் அப்பா ஆபீசர் போய் என்னப்பா மரியாதை குறைவா பேசுறீங்க? இவனா ஆபீசர், சுத்த ஃப்ராட் பையன். பாலு இந்த வேலை வேண்டாடா. அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த வேலையை வாங்குறீங்களே. டேய், இவன் போயிட்டு வீட்டு வாங்கி வேலைக்கு வந்திருக்கான். இவன் கொடுக்குற வேலை நீ சேர்ந்தேன்னா ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்றதாக உன்னையும் போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால வேலை உனக்கு வேண்டாம். என்ன மேன் கலங்க? ஒண்ணு இல்ல முதலாளி, இப்ப பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுத்த வாண்டான்னு கிளம்புது. வேண்டான்னு சொல்ற மேடம் யார் யாது? பொய் சர்டிபிகேட் அவனுக்கு ஆபீசர் வேலை போட்டு கொடுத்துருக்கிறிய, நீ மடையனா இல்ல நான் மடையனா? என்னது பொய் சர்டிபிகேட்டா? என்ன மேன் சொல்றாரு? சார் அது வந்து சார் இல்ல சார். சார் மரியா உண்மையை சொல்றியா இல்ல போகப்படவா? ஆமா சார், பொய் சர்டிபிகேட் தான் சார். அடுத்த வாட்டி நல்ல சர்டிபிகேட் தந்துட்டேன் சார். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். வெளியே போ சார் ப்ளீஸ் ஒன் டைம். பிளட்டி சீட் போடலையா? விடுறா, இதை விட்டா வேற வேலையே கிடைக்காதுன்னு லோலோன்னு அழுதுட்டு வர்றேன். இதோட கௌரவமான வேலையை உனக்கு நான் வாங்கி தர்றேன். யோ நில்லையா? என்னடா நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ உன் புள்ள கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை போட்டுட்டா என் வேலைக்கு வர வச்சிய. நீயும் உருப்பட மாட்ட, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உருப்பட விட மாட்ட. என்ன ஆலியா நீ? டேய், இப்படி ஃப்ராட் பண்ணி மாருதியில போறதா ஊர்ல போய் மாடு மேய்க்கிறது எவ்வளவோ பெட். நீ வாடா. வேலை கிடைக்கலங்கிறதுக்காக யாராவது இப்படி இடிஞ்சு போய் உட்காருவாங்களா? உலகத்துல உள்ள எல்லாரும் சுய வேலை வாய்ப்பை தேடிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு வேலை தேடிக்க வேண்டியதானே? என்ன வேலை செய்யறது நீயே சொல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க, புள்ள குட்டி பெத்துங்க, ஸ்கூல் அட்மிஷனுக்கு அலைங்க, காலேஜ் சீட்டுக்கு அலைங்க, கல்யாண சத்திரத்துக்கு அலைங்க. அதுவும் ஒரு நல்ல வேலை தானே? எல்லாரும் செய்யற வேலை எனக்கு வேணாமா? என்ன ஆளை விடு. ஏய் ஏய் பாலு, வா 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 வா. அப்பா வாப்பா. என்னடா இது? கருப்பு கண்ணாடிய மாட்டி விட்டுட்ட, பகல்லையே கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்பா அப்பா நீ மனுஷனா இருக்கிறதுனால உனக்கு கருப்பு கண்ணாடியை மாட்டி கூட்டிட்டு போறேன். இதுவே குதிரையா இருந்தீங்கன்னா கண்ணுல தகரத்தை மாட்டி இழுத்துட்டு போயிருந்தேன். ஏண்டா? ஏன்னா நாம இப்ப பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போற இடத்துல எவ்வளவு சோப்பு புடவை கட்டிட்டு வந்திருந்தானா உடனே உனக்கு உன் பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வந்துரும். கலாட்டா பண்ணுவேன். அப்புறம் எனக்கு என் பொண்டாட்டி கிடைக்காம போயிடும். அதுக்கு தாப்பா இந்த ஏற்பாடு. வா பயப்பா வா பயப்பா. நானா வர மாட்டேங்கிறேன். குறுக்க ஒரு பையன் நின்னு தடுத்துக்கிட்டு இருக்கான்டா. ஓ ஐ அம் சாரி, ஃபாலோ மீ. நல்ல மழை மழைன்னு சமுத்தியான கட்டை வந்து கவனிச்சுக்கிறேன். என்னடி இது? இவங்க திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்பா வர்றதுக்குள்ள நீ போய் வாசல்ல நில்லு. ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்பி வச்சுடு.
ஒருவேளை வீட்டுக்குள்ள வரணும்னு அடம் பிடிச்சாருன்னா கொள்ள பக்கமா அழிச்சிட்டு வந்து அந்த சின்ன ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிரு. சரிம்மா. இங்கப்பா. ஐயோ, இதுதான் கல்யாண பொண்ணா? ரொம்ப சின்ன சைஸா இருக்குதே. இல்லப்பா, அவங்க இவங்க அம்மா தான் பொண்ணா? ஐயோ, அவங்க அக்கா. உட்காருங்கப்பா. பாப்பா எங்க போற? பாப்பா நமக்காக டிபன் வாங்க போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இத பாரு பாப்பா, வழக்கமான சொஜ்ஜி, பஜ்ஜி, ரவா கேசரி, ரசகுல்லா இதெல்லாம் வேணாம். வீட்டுல இருக்கிற பழைய சோறு, பழைய கஞ்சி, பச்சை மிளகா இது இருந்தா போதும். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். உங்களை பார்த்தா ஒரு டெப்டி கலெக்டரோட அப்பா மாதிரியே தெரியலையே. ஏன் 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 உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வருது? நீங்க வேணா உங்க சிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க. கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா செட்டப்போடையும் அவங்க என்ன பார்த்தாங்களே. அதுக்கு இல்லைங்க, மத்த டிப்டி கலெக்டர் அப்பாவா இருந்தா சோலால இருந்து அதை கொண்டாங்க, சைனீஸ்ல இருந்து இதை கொண்டாங்கன்னு உத்தரவு போடுவாங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பெரிய மனசு பண்ணி பழைய சாதமே போதும்னு சொல்றீங்களே. அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கவலை தீந்துச்சு. ஏன் என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வரணும்ன்ற கவலையா? அது இல்ல சார், எங்க வீட்டுல அடிக்கடி பழைய சாதம் மிஞ்சிடும். அதை போடுறதுக்காக எங்க அம்மா பிச்சைக்காரனை தேடி அலைவாங்க. இனிமே அதுக்காக அலைவானம் பாருங்க, அதை சொன்னேன். கவலையே படாதீங்க. இனிமே பிச்சைக்காரனுக்காக நீங்க அலையவே வேணாம். வீட்டுல பழைய சோறு மிஞ்சி போச்சுன்னா ஒரு போன் போடுங்க. வண்ணாரப்பேட்டையில இருந்து நான் கால்நடையாவே வந்து தின்னு தீத்துட்டு போயிடுறேன். அப்பா டேய், என்ன விட்டுட்டு என்ன சாப்பிட்ட நீ? ஐயோ, அது இடது கைப்பா. பாப்பா நீ போமா. நாமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பாப்பாவை கூப்பிடுங்க, பாத்துருவோம். பையனும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சிவப்பு போடுவேன். ஐயோ, இங்க இல்லப்பா, அங்க அங்க. நல்ல லட்சணமா தான் இருக்குது. தலையில நல்ல முடி. மாமா என்ன அங்க பாக்குறதுக்கு இங்க பாக்குறாரு, இங்க பாக்குறதுக்கு அங்க பாக்குறாரு? பார்வையில ஏதாவது கோளாறு இருக்குமோ? யார பார்த்து பார்வையில கோளாறுன்னு சொன்னீங்க? என் நெற்றிக்கு என்ன தரணும்னா சாம்பல் ஆயிடுவேன். அப்பா முதல்ல கண்ணாடியை மாட்டிக்கோங்கப்பா. அவ்வளவுதான். ஏண்டா கண்ணா, கண்ணுல ஏதோ சிகப்பா பட்டுதே. அது இந்த டைல உள்ள சிவப்புப்பா. ஆமா. அதுல பாருங்க, ஏற்கனவே பையனும் பொண்ணும் பார்த்து பழகி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சுட்டாங்க. இது சும்மா சம்பிரதாயத்துக்கு தான். நீங்க பஞ்சாங்கம் கொண்டு வந்தீங்கன்னா தேதியை குறிச்சிடலாம். ஆமா. சரிங்க. ஏண்டி என்ன உள்ள பூட்டி வச்சுட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெப்டி கலெக்டர் வந்திருக்காரு பொண்ணு பாக்க. டெப்டி கலெக்டரா? ஏய் ஏய், என் இன்கிரிமெண்ட் கட்ட விஷயமா கூட பேசணும். கொஞ்சம் கதவை திறந்து விடுறே. நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, நான் கதவு திறக்க மாட்டேன். நீங்க இங்கே இருங்க. ஏய் ஏய், அடியே அடியே லட்சுமி, அடியே. அது பஞ்சாங்கப்பா, நீங்க தானே கேட்டீங்க. என்ன சரியாவே தெரிய மாட்டேங்குது. அப்பா கண்ணாடியை கழட்டாதீங்க, அப்படியே ஒரு குத்து மதிப்பா சொல்லிருங்க. இது புரட்டாசி மாசம் கூடாது, அடுத்தது ஐப்பசி. ஐப்பசிலே வச்சுக்கலாம். ஐப்பசி அட மழைடா. மழை பெஞ்சா குளிரும்பா, குளிர்ந்தா கதவை போயணும்பா. எப்பா அலையாத. ஏங்க, அப்ப ஐப்பசி முதல் வாரத்திலேயே முகூர்த்தம் வச்சுக்கலாமா? உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சரிங்க. எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்படியே என்னுடைய வருங்கால மாமனார ஒரு தடவை கண்ணால பாத்துட்டேன்னா திருப்தியா இருக்கும். மாப்ள, நான் இங்கதான் இருக்கேன். என்ன உள்ள வச்சு பூட்டி இருக்காங்க. மாமா நீங்க உள்ள இருக்கீங்க. ஏன் மாமா உள்ள வச்சு பூட்டி இருக்கீங்க? ஒருவேளை போட்டுக்க துணிமணி இல்லாம பிறந்த மேனியா இருக்கிறாரோ? சும்மா இருங்கப்பா. மாமியாரே, மாமாவை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல தம்பி, அது இந்த வந்து போயின்ற இழுவையெல்லாம் இங்க வேணாம். நான் டெப்டி கலெக்டர் ஆர்டர் பண்றேன். இமிடியேட்டா எங்க மாமாவை ரிலீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த கல்யாணம் நடக்காது. தள்ளுறி. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்ணு போகிற சமயத்துல இப்ப என்ன உள்ள வச்சு பூட்டிட்டியே, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வந்திருக்கிறது யாரு? டெப்டி கலெக்டர். மாப்பிள வந்து அடே நீயா? என்னங்க, அவர் டெப்டி கலெக்டருங்க. நான் டெப்டி கலெக்டர். அதே கலெக்டர் ஆபீஸ்ல 5க்கு 10க்கு நாயா அலைய அல்ப பியூன். அங்கிள் சீக்கம்னாட்டி. நீ யாரா? முக்காடு போட்ட மூதேவி. ஐயா, ஏதோ தம்மா துண்டு தப்பு நடந்து போச்சு. ஆனா இவங்க ஒருத்தர் விரும்புறாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இவங்களை சேர்த்து வைக்கணும். யாரா நீ? தரகனா? இல்லீங்க, இவனோட தகப்பன். செருப்பு பிஞ்சிடும். பிராடு பசங்களா, மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. மூஞ்ச பாரு, சாக்கடை பெருச்சாளி மாதிரி. என்னையா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப தான் எகிர்ற. தபார், வீடு தேடி வந்த எங்களை அவமானப்படுத்திட்டே இல்ல. உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கிறதுங்கிறத பாத்துக்கப்பயா. சரி, சொல்லு சொல்லு பண்ணிக்கிட்டு இருக்காத. வாடா அடைச்சி பாக்க. மனசு வெறுத்து போய் சொல்றீங்க. நீங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல காரியமும் நடக்காதுங்க.
ஏயா பார்த்து வரப்படாது. யோ, நான் ஒழுங்கா ஓரமா தான் வந்தேன். நீ அந்த பக்கமா போகாம ராங் சைடுல வந்து இடிச்சிட்டு என்ன பார்த்து வர சொல்றியா? ஆமா, உன் டிரைவர் கார் ஓட்டி தான் லைசென்ஸ் வாங்கினானா இல்ல காசு கொடுத்து லைசென்ஸ் வாங்கினானா? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு எவையா லைசென்ஸ் கொடுத்தான்? நான் யார் தெரியுமில்ல? நீ யாரா இருந்தா எனக்கு என்னய்யா? பிளாட்ஃபார்ம் மூலமா ராங் சைடுல வந்து இடிச்சிட்டு என்ன கேள்வி கேட்கறியே? பார்த்தா பெரிய மனுஷமா இருக்க, அறிவு இருக்கா உனக்கு? மாட்டிச்சு. என்ன கேட்டாங்க? வணக்கம் சார். கான்ஸ்டபிள், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நாங்க நியாயத்தை தான் பேசுவோம், ஆனா எல்லார்கிட்டயும் பேசிட முடியாது. ஆமையா, பணக்காரங்க முன்னாடி ஏழைங்க நியாயம் செல்லுபடியாகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ கேஸ் புக் பண்ணு, கோர்ட்ல இருந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த ரத்தத்துக்கு இவர் பதில் சொல்லி ஆகணும். பாத்தியாத, இந்த தம்பிக்கு போறாத விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும்னா வெத்தலை கடை மாதிரி வீதிக்கு 10 கோர்ட்டு வச்சாகணும். செத்தான் கழுத்தண்ண தொடச்சு போட்டுட்டு போகலாமா? என்ன எனக்கு நேரம் வரும், அப்ப அவரை கவனிச்சுக்கிறேன். யார் அவன்? இவரா பல பேருக்கு புத்தி சொல்ற பள்ளிக்கூட வாட்டி, ஆனா அவருக்கு புத்தி கிடையாது. பேப்பர்ல இருக்கிற சட்டத்தை தான் பெருசா பேசிக்கிப்பாரு. நடைமுறை சட்டம்னு ஒண்ணு இருக்குது, அது அவருக்கு தெரியாது. சட்டம் வைக்க நீங்க போங்க. பள்ளிக்கூட வாத்தியாரா? மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நீங்க இதுல கையெழுத்து போட வேண்டாம். உங்களை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்னை ஒண்ணும் கேட்காதீங்க, இது மேலிடத்து உத்தரவு. செட்டியாரே, என் புருஷன் உங்க புள்ளைய பாஸ் பண்ண வைக்கலங்கிறதுக்காக இப்படி வீட்டை காலி பண்ண வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உன் புருஷன் அன்னைக்கு மூட்டை முடிச்செல்லாம் என் தலையில தூக்கி வச்சு அலைய வைத்தானே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு இந்த மூட்டை முடிச்செல்லாம் உங்க தலையில தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலையணும், அதை நான் பார்க்கணும். தூக்குங்க. டேய் வாங்கடா, வனிதா மணி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வாங்க. என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தயாராயிட்டீங்க? ஓஹோ, நீ சொன்ன மாதிரி நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு சுபிட்சம் வந்துடுச்சோ, அதனாலதான் இந்த சின்ன வீட்டை காலி பண்ணிட்டு பெரிய வீட்டுக்கு போயிட்டீங்களா? அட நீங்க ஒண்ணு, வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான். என்னது, வீட்டை காலி பண்றதா? அப்படி நினைச்ச நேரத்துல காலி பண்ண முடியாது, அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. லட்சுமி இரு, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வரேன். அப்பா, ஏன்பா வந்தது வராதமா எதுக்கு பம்புக்கு போற? இன்னைக்கு உனக்கு சம்பள தேதி. ஸ்கூல்ல போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து செட்டியார் கொடுக்க வேண்டிய 2 மாசம் வாடகை பாக்கி தூக்கி எறிஞ்சிட்டு நாம இதே வீட்லயே தங்கிக்கலாம். அப்பாவுக்கு சம்பளம் கிடைக்காதுடா. ஸ்கூல்ல இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி விடுங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்ல ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் கொஞ்ச நாள் தங்கிக்கலாம். அட, இப்படி ஒரு பிள்ளை இருக்கும்போது எதுக்காக கவலை பண்ணும்? புறப்பட லட்சுமி. வாங்க வாங்க, வீட்டை காலி பண்ண வச்சுட்டான்னு நீங்க போன்ல சொன்ன நான் தப்பிச்சு போயிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி அவுட் ஹவுஸ் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க போலாம். நல்ல நேரத்துல உதவி பண்ணம்மா, ரொம்ப நன்றி. வாங்க. ஏன்பா நின்னுட்டீங்க? இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். இந்த வீடு உங்களை என்னப்பா பண்ணுச்சு? இந்த வீடு ஒண்ணும் பண்ணல, என்ன வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணவனே அதோ உட்கார்ந்துருக்கானே அந்த பெரிய மனுஷன் தான். இந்த வீட்டை தவிர எங்க வேணா வர சொல்லு, வர தயாரா இருக்கேன். எனக்கு வேற எந்த இடமும் தெரியாது. இனிமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வரோம். அம்மா இங்க வா. சத்தியமூர்த்தி வாத்தியார் இருந்தாரே, எங்கம்மா போயிட்டாரு? அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருங்க. எங்க போயிருக்காருன்னு தெரியுமாமா? தெரியாதுங்க. தெரியாதா? இன்னைக்கு ராத்திரி இங்கதான் நம்ம தங்க போறோம். அப்பா, நான் ஒண்ணு நினைச்சேன், அது பழிச்சிடுச்சு. என்னடா?
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன், பழிச்சிடுச்சு. நீ சும்மாருடா. இது என்ன நடுத்தருவா? உலகத்திலேயே 2வது பீச் இல்லைங்க. இத பாக்குறதுக்கு லண்டன்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் வர்றாங்க இல்லைங்க. இங்க அப்பொண்ணு இல்ல. லட்சுமினா லட்சுமிதான். ஆயல்லு அவ புரிஞ்சிட்ட அளவுக்கு மரமண்டைங்க ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலையே. லட்சுமி, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்குவோம். விடிஞ்சதும் எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு அற்புதமா இடம் பிடிச்சோட. எங்க போயிட்டாங்க அவங்க? பாலு, பாலு, எந்தரா? என்னப்பா? எங்கடா அம்மா தங்கச்சியில காணோம்? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. அப்படி போய் பாரு. பாலு, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. இப்படி நடு ரோட்ல கூட படுக்க வச்சுட்டானே. அவங்க 3 பேரும் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோன்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா பயப்படுறீங்க? அப்பா, ரூபாயில 1 பைசா கூட கம்மியா வராது. சும்மா புடிச்சுக்கிட்டு வர மீன் தானே? சும்மா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஏன்பா இங்க வா. ரொம்ப நேரமா நானும் பாத்து நிக்கிறேன். இன்னாண்டையும் அண்ணாண்டையும் அல்லாடிக்கு நிறிய. என்ன சமாச்சாரம்? இல்ல, அந்த சிலைக்கடியில சம்சார பொண்ணுகளோட ராத்திரி படுத்திருந்தேன். அவன் 3 பேரையும் காணோம். அதான். அந்த பெரிய மனுஷன் நீதானா? பார்த்தா படிச்ச மனுஷன் மாதிரி இருக்கிற. புத்தியில போய் செய்யற காரியமா இது? யாராவது பொம்நாட்டுல கூட்டியாந்து நடு ரோட்ல படுக்க வைப்பாங்களா? ஏன்பா, அவங்களுக்கு என்னாச்சு? ராத்திரி போலீஸ்கார வந்து 3 பேரையும் சந்தேகத்துல புடிச்சுக்கிட்டு போயிட்டான்ப்பா. வண்டியை நிறுத்து. ஏயா, அந்த கொலைகாரனை அடையாளம் காட்டுறதா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த. அப்புறம் எங்கேயா போயிட்ட? அந்த ஆளை கொண்டாயா. கொலை பண்ண இவன் தானே? இவனே தான் சார். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியா? சத்தியம் பேசுறது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரேன் சார். போயா. ஐயா, என்னம்மா, யாருமா நீ? அங்க அழைச்சிக்கிட்டு போறாங்களே, அவர்தான் என் வீட்டுக்காரரு. என் புருஷன் கொலை பண்ணலன்னு நீங்க ஒரே ஒரு பொய் சொன்னா என் மாங்கல்யம் நினைச்சிருக்கும். அதுக்காக எத்தனை லட்சம் பணம் வேணாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் ஐயா.
லட்சியத்தை கொடுத்து என் லட்சியத்தை விலை பேச பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. இனிமே என் பொண்டாட்டி என்ன கேஸ் பிடிக்க துப்பு இல்லாதவன்னு சொல்லவே முடியாது. ஒரு அருமையான கேஸ் பிடிச்சிட்டேன். ஒவ்வொருத்தரா இறங்கு, ஒழுங்கா இறங்கு. வா, இப்படி பீச்சில் இருந்த வேகம் இங்க இல்லையே. என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? நடமா, நட நட. ஓ ஓ, அவங்களை எங்கேயா கூட்டிட்டு போறேன்? ஓஹோ, அவங்களுக்கு நீ என்ன வக்காலத்தா? அட போய்யா, புறப்படுமா. நீங்க 3 பேரும் நேத்து ராத்திரி மெரினா பீச்ல விபச்சாரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணினதா உங்க மேல வழக்கு. ஆளுக்கு 100 ரூபாய் அபராதம் போடுறேன், கட்டிட்டு போங்க. இல்லைங்க, இது அநியாயம், அக்கிரமம். நான் அபராதம் கட்ட மாட்டேன். ஜட்ஜையா, அவங்க முகத்தை பாருங்க. அவங்க தப்பு பண்றவங்களா? ஆர்டர், ஆர்டர். ஜட்ஜையா, நீங்க படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. நீங்க உங்க பொண்டாட்டி புள்ள குட்டியில கூட்டிட்டு பீச்சுக்கும் பார்க்குக்கு போறது இல்லையா? அங்கெல்லாம் தப்பு பண்றதுக்காக தான் போறீங்கன்னு அர்த்தமா? இருக்கிறது கூட இடம் இல்லாம பீச்சில் போய் படுத்திருந்தோம். எங்க இந்த தீர்ப்புல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க அப்பீல் பண்ணிக்கலாம். என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. அப்படின்னா அப்பீல் பண்றவங்க தான் இந்த நாட்டுல நியாயம் கிடைக்குமா? என்ன மாதிரி ஏழைங்க கீழ்கோர்ட்ல என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிட்டா வேணுமா? கோர்ட்ல என்ன சத்தம்? போய வழியா, போயா. பொல்லாத கோர்ட் நடத்துறீங்க. நாட்டுல எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க என் குடும்பம் தப்பு பண்ண குடும்பம். போய வழி என்ன? இத பாருமா, ஏதோ வறுமையில தப்பு பண்ணிருப்பீங்க. இதை ஏன் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம பணத்தை கட்டிட்டு போங்கம்மா. இத பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க நான் கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க. 300 ரூபாய் பணத்தை கட்டிட்டு எங்களை இங்கிருந்து அழிச்சிட்டு போயிடுங்க. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன லட்சுமி புரியாம பேசுறேன்? பணத்தை நான் கட்டிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க சோரம் போயிட்டு தான் நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இந்த சத்தியமூர்த்தி சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். அது சரி, நீங்க என்னைக்கு எங்களை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு தேவை சத்தியம் ஒண்ணுதான். ஆனா எங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியுங்க. ஒரு பாட்டில் மூட்டை பூச்சி மருந்து இருந்தா போதும். லட்சுமி, புரியாம பேசுறியம்மா. என்கிட்ட பணம் இல்லம்மா. என்னம்மா அது? அடகு வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற என்னங்க இருக்கு? இதெல்லாம் கவரிங் தானே. லக்ஷ்மி, இதுவரைக்கும் நான் பொய் பேசுனதும் இல்ல, பொய்க்கு துணை போனதும் இல்லை. தவறான ஒரு தீர்ப்புக்கு அபராதம் கட்டுறதுக்காக புனிதமான இந்த தாலியை கழட்டி கொடுத்திருக்கேன். எதிர்காலத்துல இது நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுமோ. தாலியெல்லாம் ஏன் அடமானம் வைக்கிறே? குடும்ப மானத்தையே அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதை வச்சுக்கிட்டு 300 ரூபாய் பணம் கொடுங்க ஐயா. தாலியெல்லாம் அடமானம் வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்குற பழக்கம் இல்லை. நீ போ. பாவங்க, அவரு என்ன கஷ்டமோ தெரியல, கொடுத்து அனுப்புங்க. இந்த பாரியா, புள்ளதாச்சியா இருக்கிற என் பொஞ்சாதி சொல்லிச்சிங்கிறதுனால இப்ப நாம 300 ரூபாய் பணம் கொடுக்குது. ஆனா ரசீது போட்டு தர மாட்டாங்க. நீ எப்ப வேணாலும் 300 ரூபாய் பணம் கொடுத்துட்டு ஓ நகைய வாங்கிட்டு போ. புரியுதா? இந்தா.
ஏயா பணம் தான் வாங்கிட்டீலே, இன்னும் ஏன் நிக்கிறே? அந்த தாலி கொஞ்சம் பத்திரம். சரி சரி. டேய் மச்சி, சரக்கு புதுசுடா. ஏய் என்னடி முறைக்கிற? வரியா இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போலாம்? நீ 1000 தான் சொல்லு. ஓல்ட் இஸ் கோல்ட் மாமே. அத சொல்லு. ஏய் என்ன? இவருதான் ஏஜென்ட் போல இருக்குடா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்? ஒழுக்கி வாங்கிக்கலாம். வாங்க போலாம். எங்கங்க? நேத்து ராத்திரி காந்தி சிலை, இன்னைக்கு கண்ணி சிலையா? என்னங்க உங்களுக்கு அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு? போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குற யோகிதை இருக்கு அவனுக்கு. வெள்ள துணிமணிகளை கனவுலையும் கற்பனையிலும் தான் பார்க்க முடியுது. உன்னை அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா கூட எவன் காலையாவது வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பான். குடும்பத்தை நான் காப்பாத்திருப்பேன். ஆனா நீ எனக்கு கிடைச்ச வேலையெல்லாம் கெடுத்துட்டியே. கல்யாண மேடையில நிறுத்துவேன்னு நினைச்சேன்பா. இப்படி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியே. வெக்கத்தை விட்டு சொல்றேன்பா. எங்கேயாவது கல்யாண மண்டபத்துல மேல சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்கும் இப்படி ஒரு மனநாள் வராதா வராதான்னு ஏங்கி ஏன்பா, பெத்த பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஒரு நாளாவது நினைச்சிருப்பியா? ஒரு மூட்டை தூக்குறவனுக்கு பொண்ணா பிறந்திருந்தா கூட இந்நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஏன் இடுப்புல 2 குழந்தைங்க இருந்திருக்கும். பெத்த புள்ளைங்களை காப்பாத்தலன்னா என்னடி? உங்க அப்பாதான் சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்க. சத்தியம் சத்தியம்னு சத்தியத்து பின்னாலே போனீங்களே, அந்த சத்தியம் என்னங்க பண்ணுச்சு? குடும்பத்துக்கே விபச்சாரப்பட்டு வாங்கி கொடுத்துச்சு. உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க ஒரு குடும்பம், பொண்டாட்டிய பிள்ளைங்கல்ல? எல்லாரும் திட்டி தீர்த்துட்டீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். நேத்து ராத்திரி உங்களை காந்தி சிலைக்கு கீழே தானே படுக்க வச்சேன். கடற்கரையில போலீஸ்காரன் எப்படி பிடிச்சிட்டு போனான்னு கேக்குறீங்களா? எல்லாம் எங்க தலை எழுத்துங்க. அந்த அர்த்தராத்திரியில அந்த பீச் மணல்ல இந்த பாவி பொண்ணு பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. அந்த தீட்டு கழிக்க கடலை விட்டா தண்ணிக்கு வேற எங்கெங்க போறது? குளிப்பாட்டு அழிச்சிட்டு வரலான்னு கடல் பக்கம் போனேன். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஏப்பா, என் காலத்துல தான் நம்ம குடும்பம் ஓஹோன்னு இருக்க போகுதுன்னு சொன்னீங்களேப்பா. இப்ப மட்டும் என்னடி ஓஹோன்னு தான் இருக்கு? கோர்ட்டே சிரிச்சடிச்சே. இது பாருங்க, இனிமேல் உங்க பின்னாடி வந்து நாங்க அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. விட மாட்டேன் லட்சுமி. உங்களை ரோட்ல போய் படுக்க விட மாட்டேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு யோசிக்க விட மாட்டேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்க விட மாட்டேன். ஏண்டா பாலு, இது வரைக்கும் வேலை தேடி நீ எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்ப? 100 இருக்குமா? ஒரு 1000 பேருக்கு நீ வேலை போட்டு தர்ற மாதிரி அந்த சுவேத்தனா அப்ப இந்த சத்தியமூர்த்தி பிள்ளையா பிறந்ததை வச்சு நீ பெருமைப்படுவியா? படுவேன். பெருமைப்பட வைக்கிறேன். ஏமா, ஒரு சாக்கடை சுத்தம் பண்றவனை கூட்டிட்டு வந்து இவனைத்தான் நான் கட்டிக்கு போறேன்னு உண்மையை சொல்லியிருந்தா கூட சந்தோஷமா அவனை கட்டி வச்சிருப்பேன். ஒரு பியூனை கூட்டிட்டு வந்து இவன் தான் கரெக்டர்னு சொல்லுவேன். அதுக்கு நான் ஒத்துவதில்லைன்னா பெத்த அப்பன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். பரவாயில்லம்மா, அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட சவால் விட்டு போனாங்களே வருங்கால புருஷன் மாமனாரும், அவங்களை என் காலில் விழ வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க கருத்துல தாலி கட்டுறேன். அதுக்கப்புறமாவது இந்த அப்பனுக்கு பொண்ணா பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுவியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா லலிதா, நான் சொல்றேன்ப்பா. நான் ஆளான அன்னைக்கு என்ன கூண்டுல நிறுத்தி வச்சு விபச்சாரின்னு பட்டம் கொடுத்து 100 ரைனு போட்டாரே அந்த ஜட்ஜு, அவர் வீட்டுக்கு நான் மருமகளா போனுப்பா. இதாம்மா சவால். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற உண்மையா இருந்தா அந்த ஜட்ஜி வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கணும், அவனுக்கு கல்யாணமாகாம இருக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டா அந்த வீட்டுக்கு நீதாமா மருமக. இன்னையில இருந்து இந்த சத்தியமூர்த்தி பொய் பேச போறான். பொய்யை தவிர எதையுமே பேச போறதில்லை. இந்த யுவர் ஆனர், இந்த வழக்கில் ஒரு முக்கியமான போலீஸ் தரப்பு சாட்சியை விசாரிப்பதற்கு தங்கள் அனுமதியை வேண்டுகிறேன். எஸ், புரோசீட். தனகோடி எனும் இவர்தான் கொலையாளி இல்லையா? இல்ல. கோர்ட் அனுமதிச்சா எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட விலைமகள் கற்பகம் அந்த லாட்ஜ்ல 302 நம்பர் ரூம்ல ஒருத்தன் கூட தங்கி இருந்தா. அதே லாட்ஜ்ல 301 நம்பர் ரூம்ல தனகோடி தன்னுடைய மைத்துனி கற்பகத்தோட திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடாம தங்கி இருந்தாரு. விலைமகள் கற்பகத்தை கூட்டிட்டு வந்தவன் மாடியில இருந்து கீழே கொண்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டான். அந்த நேரத்துல வெளியே வந்த தனகோடியை போலீஸ் பிடிச்சுக்குச்சு. மைத்துனி கற்பகத்தோட கள்ளத்தனமா தங்கியிருந்ததை வெளியே சொல்ல முடியாத தனகோடி அநியாயம் அந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு.
இப்ப உண்மையை சொல்லி அக்கா புருஷனை காப்பாத்துறதுக்காக மைத்துனி கற்பகம் இங்க வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் புரியும். அன்னைக்கு நீங்க உங்க அக்கா புருஷனோட அந்த லாட்ஜில தங்கி இருந்தீங்களா? ஆமா. என்னையா அநியாயமா இருக்கு? காலம் கெட்டு போச்சியா. அக்கா புருஷனோட தங்கச்சி தங்குறதும் தம்பி பொண்டாட்டியோட அண்ணன் தங்குறதும் எல்லாம் சகஜமா போச்சியா. குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனகோடிதான் கொலையாளி என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் இந்த கோர்ட் தனகோடியை விடுதலை செய்கிறது. ஐயா, அடடே, என்னங்க இது? நீங்க போய் என் கால விழுந்துகிட்டு எமங்கிட்ட போன என் உயிரை காப்பாத்தின கடவுள் நீங்க தானே? அட பாவிங்களா, நேத்து வரைக்கும் உண்மையே பேசுனேன், ஒரு பயம் மதிக்கல. இப்ப ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், என்ன கடவுள் ஆக்கிட்டீங்களே. என்னோட தாலி காத்துற உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வேணும்னு ஐயா? வேற என்ன, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அடையாறுல என் பங்களா ஒண்ணு சும்மா தான் பூட்டி கிடக்கு. கிராமத்துல இருக்கிற எனக்கு அந்த பங்களா வேண்டாம். இந்தாங்க, அதை நீங்களே வச்சுங்க. பங்களாவை கொடுத்துட்டு ஒரு கார் இல்லைனா எப்படி? இதோ இது நம்ம கார் தான், இதே நீங்களே வச்சுங்க. இந்தாங்க சாவி. என்ன லட்சுமி, பிரமிச்சு போய் நின்னுட்டேன்? இல்லைங்க, பயந்து போய் நிக்கிறேன். ஏன்? இல்ல, நாம போற வழி சரிதானான்னு. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், முன்னாடியும் போக விட மாட்டாங்க, பின்னாடியும் போக விட மாட்டாங்க. சரி சரி வா. லலிதா குட்டி, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிரமாதம்பா. ஜட்ஜி வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டியே, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கூடி சீக்கிரம் அந்த வீட்டுக்கே உன்னை மருமகளை அனுப்பி வைக்கிறேன். ஏய் லட்சுமி, பாலு, சரிதா, ஜெயா, எல்லாரும் வாங்க. அட, என்ன நின்னுகிட்டு? சீக்கிரமா வாங்க. எதுக்குப்பா இவ்வளவு ட்ரெஸ்? போட்டதையே எத்தனை நாள் துவைச்சு போடுறதுன்னு உங்க அண்ணன் கேட்டான்ல, அதுக்காக தான் மொத்தமா வாங்கி வந்திருக்கேன். இஷ்டத்துக்கு அள்ளிங்க. என்ன அப்படி பாக்குற? என் பொண்டாட்டி அழகா பாக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் வாங்கின வாத்தியார் சம்பளத்துல வருஷத்துக்கு ஒரு நூல் புடவை தான் என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு இந்த நூல் புடவையே போதும். அப்பா, உனக்கு ஆசைகளே இல்லையா? ஆசையே இல்லாத பொம்பளைங்க யாருங்க இருக்காங்க? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் உங்க கையால கட்டுன அந்த அரசவரன் தாலிக்கு இதெல்லாம் ஈடாகுமா? லட்சுமி, எனக்கு அந்த தாலி வேணுங்க. ஏமா, இந்த கடையை எப்ப திறப்பாங்க? சமாச்சாரம் தெரியாத உங்களுக்கு? சேட்டு ஊருக்கு போயிட்டாரு. சேட்டோட சம்சாரம் செத்து போயிட்டாங்க. அவரு வியாபாரத்தை மூடிட்டு ஊருக்கு போயிட்டாரு. அவரோட விலாசம் எனக்கு தெரியாதுங்கய்யா. ஏங்க ஒரு மாதிரி வர்றீங்க? நம்ம குடும்பத்துல எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றி வச்சேன். ஆனா நீ கேட்டது மட்டும் என்னால வாங்கி கொடுக்க முடியல பாத்தியா? பரவாயில்ல விடுங்க, நான் கொடுத்து வச்சாதான். இல்ல லட்சுமி, அந்த வட்டி கடை ராஜஸ்தான்ல மட்டும் இல்ல, அமெரிக்கா, லண்டன் எங்க இருந்தாலும் சரி, அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த தாலியை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்பங்க வாங்கி தர போறீங்க? நான் சாகறதுக்குள்ள வாங்கி தரேன். நீங்களே போனதுக்கு அப்புறம் எனக்கு எது? சரி, இப்படி வச்சுக்குவோம். நீ சாகறதுக்குள்ள வாங்கி தரேன்.
சரி போங்க. மன்னிக்கணும், ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுட்டேன். ஐயா, அந்த கான்ட்ராக்ட் விஷயமா சொல்லியிருந்தேனே, கொஞ்சம் கவனிக்கணுங்க. பாலுவை பார்த்துட்டு போங்க. சரிங்க. சார், பல இடங்கள முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல சார். வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது சார். நீங்க தான் சார் உதவி செய்யணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிஏ பாஸ் பண்ணிருக்கோம் சார். இது வரைக்கும் நூத்துக்கணக்கான இன்டர்வியூல நாங்க அட்டெண்ட் பண்ணிருக்கோங்க. ஆனா எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை சார். படிப்பை விட சிபாரிசுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்பதான் சர்வீஸ் கமிஷன் பரிச்சு எழுதியிருக்கோம் சார். இதான் லாஸ்ட் சான்ஸ். எப்படியாவது விலை வாங்கி தரணும் சார். செத்து போன எங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் கொஞ்சம் வந்துச்சு சார். எங்க அம்மாவோட தாலி கொடி வித்ததுல கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சு. கிராமத்துல இருந்த எங்க நிலத்தை வித்ததுல கொஞ்சம் பணம் வந்துச்சு. எல்லாத்தையும் மொத்தமா உங்க கையில தரோம் சார். இன்னையோட கவலை விடுங்கப்பா. உங்க 5 பேருக்கும் வேலை நிச்சயம். எவ்வளவு பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாம் கையால கூட நான் தொட மாட்டேன். உள்ள பையன் இருக்கான், அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். என்னடா பாலு, இன்னைக்கு எவ்வளவு வசூல்? இன்னும் 1 லட்சத்தை தொடரப்பா. ஆமா, இத்தனை பேர்கிட்ட பணம் வாங்குறீங்களா வேலை வாங்கி தரேன்னு? எல்லாருக்கும் உங்களால வேலை வாங்கி தர முடியுமா? நான் எங்கடா வாங்கி கொடுக்க போறேன்? வந்தவங்கள 10 பேருக்கு எப்படி மெரிட்ல வேலை கிடைக்க போகுது? சத்தியமூர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்தான்னு ஊரெல்லாம் போய் சொல்ல போறான். வேலை கிடைக்காதவனுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போறான். எவ்வளவு பெரிய நியாயஸ்தம் பாருன்னு சொல்ல போறான். 2 வகையிலையும் பாராட்டு. துண்டா அந்த 10 பேருடைய பணம் நமக்கு நிக்குது. என்ன இப்படி பாக்குற? இது ஒரு பிசினஸ் தான்டா, உழைக்காம வர்ற காசு. தம்பி, சௌக்கியமா இருக்கியாப்பா? சார், நீங்களா? அடையாளமா தெரியல, ஆளே மாறி போயிட்டீங்க. என் கதையை விடு. ஆமா, எத்தனை நாளைக்கு இப்படி பிளாட்ஃபார்ம்லயே உட்காந்து பாடிட்டு இருக்க போற? உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. பண்ணுங்க சார். உங்களை மாதிரி பெரியவங்க தயவு பண்ணா நான் கண்டிப்பா முன்னுக்கு வருவேன். உனக்கு ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்றேன். மந்திரிங்க, சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்கிறேன். அவங்க மனசை தொடுற மாதிரி கச்சேரி பண்ணு. அப்புறம் என்ன, உன்னை அப்படியே கொத்திட்டு போயிட மாட்டாங்க சினிமா லைனுக்கு. ஐயோ, நான் எங்க ஆசா மாதிரி ஆகணும் சார். ஆயிட்டேன்னு வச்சுக்க. என்ன, இந்த அண்ணாமலை மன்ற வாடகை, மந்திரிங்களுக்கு ஷீல்டு, போஸ்டர் செலவெல்லாம் சேர்த்து ஒரு 11 ரூபா ஆகுது. நீ ஒரு 15,000 ரூபா எடு. என்ன முதல்ல 11 ரூபான்னு சொன்னீங்க, இப்ப 15,000 ரூபான்னு சொல்றீங்க. ஏண்டா, 11,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு விழா எடுக்கிறேன். ஒரு 4,000 எடுத்து விடாதா? வேணாம் சார். பாராட்டுங்கிறது தானா வரணும். நாமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கூடாது. எனக்குன்னு ஒரு நாளைக்கு நல்ல நேரம் வரும். அன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டு போறேன். நீ முன்னுக்கு வர்ற மாதிரி தெரியல. ஏய், காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி, காமராஜி. அப்பா, அவங்க எல்லாம் யாரு? கிராமத்துல நம்ம சொந்தக்காரங்க. முண்டா. அவங்க எல்லாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள். அவங்க தான் நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. அவங்கள மாதிரி ஒன்னையும் ஒரு பெரிய தலைவரை ஆக்கி காட்டுறோம் பாரு. இனிமே நாம யாருக்குப்பா விடுதலை வாங்க போறோம்? இப்போ இருக்காங்களே அரசியல்வாதிங்க, அவங்க கிட்ட இருந்து நாம விடுதலை பெற வேண்டாமா? அதுக்காகத்தான். போடு கையெழுத்த. நான் தான் ஏற்கனவே கலெக்டரா இருக்கனே. அந்த சாயம் தான் வெளுத்து போச்சே. எலெக்ஷன் செலவாகுமாப்பா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? தெரு தெருவா போய் குலுக்குன்னு குலுக்குவோம் உண்டியல. கலெக்ஷன் கம்மியா போச்சுன்னா இந்த வீட்டை வித்தாவது உன்னை தேர்தல்ல நிக்க வச்சு உலக ரீதியில ஒரு தலைவனை ஆக்கி காட்டுறேன். அப்பா, எதுக்கு பரிசு? நமக்கு மாவாரியா கையெழுத்துக்களை போட்டுக்கிட்டே பாத்தியா? கையெழுத்து நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் போய் மணி அடிக்கிற மகாலட்சுமி யாருன்னு பார்த்து வரேன். இரு. நீயா? பையன் உள்ளே இருக்கட்டும். என்னம்மா, வழி தவறி வந்துட்டியா? நான் அவரை பார்க்கணும். எதுக்கு? மறுபடியும் அவனை அழைச்சுக்கிட்டு போய் அவமானப்படுத்தவா? ஏம்மா, ஏதோ உன் பேர்ல தப்பி தவறி ஆசைப்பட்டதுக்காக என் பையன் ஒரு சின்ன பொய்ய சொன்னான். அப்படி என்ன சொல்லிட்டான்? தன்னை ராஜராஜ சோழன் நானா, சேரன் செங்குட்டுவன் நானா, இல்ல லார்டு லபகதாசன் நானா? மாவட்ட துணை கலெக்டர்னு ஒரு புழுக்க பொய்ய சொன்னான். அதுக்காக உங்க அப்பா எங்க 2 பேரையும் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான். எங்க அப்பா பண்ண தப்புக்கு எனக்கே தண்டனை தரீங்க? நாங்க கொடுக்கிற தண்டனை உங்க அப்பனுக்கு தாம்மா. உங்க அப்பனை என் வீட்டு வாசலுக்கு வரவழைச்சு ஏன் முன்னாடி கால் முட்டி போட்டு உட்கார வச்சு என்கிட்ட கெஞ்ச வைக்கல. என் பேரு பெரிய திருவடி பீதாம்பரம் இல்ல. எங்க அப்பா முந்தி மாதிரி இல்ல. அவர் எந்த மாதிரியா இருந்தா என்ன? என் பையன் எலெக்ஷன்ல நிக்க போறான், மந்திரியாக போறான். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன
உங்க பரம்பரையை அவன் பின்னால தவழ்ந்துகிட்டு போவோம். உங்களுக்குள்ள நீங்க எப்படி வேணா சண்டை போட்டுக்கோங்க, எங்களை பிரிச்சிடாதீங்க. நான் அவரை பார்க்கணும். இல்ல, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவனை பார்க்கறதுக்கு இங்க வந்திருப்பேன். இந்த பாரமா, உங்க அப்பா எங்க நான் விட அவனை பார்க்க. நான் எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறேன். உனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்க. உன்னை நான் மந்திரி ஆக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம தேடி வருவாமா. ஏய், இவர் அழகா இருக்காரு, இவருக்கே ஓட்டு போடலாண்டி. யாரடி அந்த கட்சி கண்ணாடியா? ஐயோ, அவர் இல்ல, வெள்ளை கண்ணாடி போட்டிருக்காரு, அவருக்கு டி. மாண்புமிகு மக்களே, ஓட்டு போடும் முன்பாக ஒரே ஒரு கணம் சிந்தியுங்கள். ஏனென்றால் போட்ட பின்பு நாங்கள் சிந்திக்க விட மாட்டோம். நான் மட்டும் ஜெயித்தா டிக்கெட் வாங்காமலேயே பஸ்ல, கார்ல, ரயில்ல, ஏரோப்ளேன்ல, ஏன் ராக்கெட்லயே செல்வதற்காக நான் மத்திய அரசுடன் போராடுவேன். நம்ம ஓட்டெல்லாம் இவருக்கு தான். எப்படியோ ஜெயிக்க முடியும். நாங்கள் ஜெயித்தால் மாணவர்கள் படிக்காமல் பரீட்சை எழுதாமல் பட்டம் வாங்குவதற்கு வழிவகை செய்வோம். எல்லாம் இங்க வாங்க, இவர் பிரமாதமா பேசுறாரு. அப்படி வா, அப்படி வா. நான் ஜெயித்தால் எல்லா வரிகளையும் உடனடியாக ரத்து செய்வேன். வரி வசூலிக்காமலேயே மக்கள் வசதியுடன் வாழ்வதற்கு வழி செய்வேன். அது மட்டுமல்ல, வீடு இல்லாத ஏழை எளிய மக்களே, உங்களுக்கெல்லாம் சந்திர மண்டலத்திலேயே வீட்டுமனை பட்டா போட்டு கொடுப்பேன். நான் அப்பவே சொன்னல, இவர்தான் சூப்பர், இவருக்கே ஓட்டு ஆக எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, நீங்கள் என்னைத்தான் ஜெயிக்க வைக்கப் போகிறீர்கள் என்பது. ஆகவே காலத்தை நேரத்தை விரயம் செய்யாமல் எங்கள் அன்பு தந்தை அண்ணன் அமரன் இயக்க தலைவர் பீத்து அவர்களின் இனிய உரையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. ஐயோ சதி, குண்டு, எப்பா யாரோ என்ன சுட்டுட்டாங்கப்பா. இது சோடா, உட்காரு. ஓ சோடாவா? கண்ணு கெட்டியவரை கடலென கூடிக்கும் வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன தனிப்பட்ட அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் பாத்திரமான தாய் குலமே, சிறப்பு புடவை எந்திரிச்சு போகடி. அல்பங்களா, தர்ஷங்களா, போகடி, வீரங்களா. இவனடி இவன், நம்பாதீங்க. ஓட்டே போடக்கூடாது, எங்க மண்ணில் வைக்கணும். சொல்றேன், சேலை கட்டிய மோதலை நம்பாதீர்கள். அதிலும் சிறப்பு புடவை கட்டிய பெண்களையும் நம்பவே நம்பாதீர்கள். போகடி, எந்திரிச்சு போ. ஓட்டு போட வந்துட்டாங்க, ஆட்டிக்கிட்டு போகுது. ஓட்டு போடணும், கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆமா ஆமா. அப்பா, அங்க பாருப்பா. என்னப்பா ஆச்சு? ஏன் போயிட்டாங்க? குழையிற கொண்டு கண்ணாடியை கரட்டிப்புட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கட்டாதரை ஆக்கிப்புட்டியா? உனக்கு அறிவு இருக்கா? இல்லாதனால தானே தலைமைன்னு போட்டீங்க. ஐயோ, இனிமே செவப்பா பார்த்து மிரண்ட உன்னை அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுவேன். கொண்டாயா அந்த கண்ணாடியை. 1,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயா வெற்றி பெற்றார். என்னையா பேசுறீங்க? எத்தனை எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில் இருந்தாலும் இந்த ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோட ஆதரவு இருந்தா தானே நீங்க மந்திரி சபையை அமைக்க முடியும். அதனாலதான் என் பொண்ணுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கேட்கிறேன். மத்த மந்திரி பதவி எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. சரி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். அம்மாவுக்கு ஒரு மந்திரி பதவி போட்டு கொடுத்துறோம். சரி, அப்படியே செய்யுங்க. நம்ம ஆட்சி எத்தனை நாள் இருந்தானையா, முடிஞ்ச வரலாம் தேர்த்திக்குவோம். நீங்க சீஃப் மினிஸ்டர் பதவி கேட்டோடனே நான் பயந்துட்டேன்ப்பா. அத கேட்டா தாம இதையே கொடுப்பானுங்க. அப்பா, நீங்க பழைய வாத்தியார் இல்லப்பா. எல்லாம் உங்களுக்காகத்தான். 2,40,000 ஒரு தரம், 2 தரம், 2,40,000 3 தரம். ஐயோ அப்பா, கூடார மாதிரி இருந்த வீடு போச்சேப்பா. யப்பா, கவனிடுறா, காதுல இருக்கிற டமாரமும் போயிட போகுது. 2,40,000 ரூபாய்க்கு இந்த வீடு ஏலம் விடப்பட்டது. ஏயா ஏலம் எடுத்துட்ட, இன்னும் பணம் கட்டாம நின்னுட்டு இருக்க? அப்பா, பாத்திக்கிட்ட பணம் இல்ல. அதுக்கு என்ன இப்போ? வீடு தப்பிச்சுக்கிச்சு. ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ அப்பா.
அப்பா அங்கிள் பா. கண்ணா உன்னை கொன்ன என்ன அப்பா சுந்தரம் எவ்வளவு பணம் கட்டமா கட்டிட்டு பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு கேட்டுட்டு வா. சரிங்க. டேய் கடைசியா இந்த புது பணக்காரன் தான் என் வீட்டுக்கு வேட்டு வச்சுட்டான். அப்பா என் மாமனாரை பத்தி கேவலமா பேசாதீங்கப்பா. என்னடா திடீர்னு கட்சி மாறுற? அப்பா ஏன் காலை தூக்குற? இனிமேலும் உங்க பின்னாடி அலையிறதுக்கு நான் ஒண்ணு இழிச்சவா என் மகன் இல்ல. ஏன் மவன்டா? Shut up. இப்பவே அவர் பின்னாடி போக போறேன். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அங்க நான் கொடுத்து நடத்த போறேன். நான் வரேன். யாரா நீ? மாமா நான் தான் ஜெகதல். எங்க எதுக்கு வந்த? மாமா எங்க அப்பன் பேச்ச கேட்டு அரசியல்ல குதிச்சு இருந்த அரசாங்க உத்தியோகத்தையும் விட்டுட்டு பஞ்சையா பராரியா ரொம்ப கஷ்டப்படுறேன் மாமா. மாமா சாப்பாடு இல்ல சாப்பாடு அதை சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மாமா. மாமா உங்களையே சரணாகதி வந்துடுறேன் மாமா. யோ நீ ஏன் இங்க வந்த? இன்னும் போற இடத்துக்கு தானே மாடும் வரணும். அங்கிள் என்னடா ஒட்டுற? மாமா எப்படியாவது உங்க செல்வாக்க பயன்படுத்தி எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டாங்க மாமா. மாமா பசிக்குது மாமா. உனக்கு வேணும்டா. இது வரைக்கும் வாழ்க்கையில கண்ணாடி தவிர வேற எதுவும் உருப்படியா கழட்டி இருக்க. இப்ப வேலை வேணுமா? மினிஸ்டரை கேட்காம நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. யாரு மாமா மினிஸ்டர்? என் பொண்ணுடா. ஐயோ எப்படியும் வேலை கிடைச்சிடும். உன்னை என்ன பண்றேன் பாரு. முண்டா விரலால என்ன பண்றதா இருக்க? வெயிட் பண்ணி பாரு. சம்பந்தி பின்னால கைய மறைச்சுக்கிட்டு வராரு. அநேகமா செருப்பு எடுத்துக்கிட்டு வராருன்னு நினைக்கிறேன். அது எனக்கா உனக்கான்னு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். மாமா உனக்கு பர்மனண்டா ஒரு வேலை போட்டு கொடுக்கறதாக முடிவு பண்ணிட்டோம். என்ன வேலை மாமா? என் பொண்ணுக்கு புருஷன் வேலை. ஐயோ மனைவி ஒரு மந்திரி. ஜெயா ஐயோ ஹாய் ஜெயா வந்துட்டேன் நான். ஐயோ 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 விட்டுரு விட்டுரு. ஐயோ விட்டுரு விட்டுரு விட்டுரு. என்னங்க ஏங்க இப்படி அநியாயமா கெட்டு போயிட்டீங்க? முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்குது. வாழ்க்கையில நீங்கள்லாம் ஒசணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் மட்டும் ஒசட வேணாமா? என் பொண்ணு மந்திரி ஆனதுக்கு ஊர்ல இருக்கிற பணக்காரெல்லாம் பார்ட்டி விட்டானுங்க. லேசா அடிச்சு பார்த்தேன். நம்ம தூக்குது தெரியுமா? நீங்க பொறுப்பு இல்லாம இருந்து எங்க நம்ம பிள்ளைங்களை நிர்கதியா விட்டுடுவீங்களோங்கிற பயத்துலதான் நான் அப்படி ஒரு வார்த்தைய சொன்னேங்க. அதுக்காக நீங்க இப்படி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலைங்க. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற வேலைய நல்லாவே செய்றீங்கடே. கேள்வி கேட்கறா கேள்வி. நாட்டுல வீட்டுல ரோட்டுல பாக்குறேன் யாரு இங்க சுத்தமில்லையே. காவேரிதான் பூவமாச்சு காலம் செஞ்ச கோலமடி லட்சுமி. சந்தனமும் தான் கடையாச்சு இங்க செஞ்ச பாவமடி லட்சுமி. சொல்லி சுத்தமில்லையே நாட்டுல வீட்டுல சுத்தமில்லையே. பாஞ்சாலி புருஷன்தான் தருமம் பாராண்ட ரசம்தான். சூதாட போனாண்டி அது ஏன் பொல்லாத விரிதாண்டி. தர்மத்தின் வாழ்வே தடமாறி போச்சு பாரதத்தில் மகாபாரதத்தில். இப்போதும் அந்த கததாண்டியாச்சு பாரதத்தில் நம்ம பாரதத்தில். எம்மேல கோபம் வந்து என்ன லாபம்? சத்தியம் சுத்தது புத்தியும் கெட்டது என்ன சொல்லி சுத்தமில்லையே. நாட்டுல வீட்டுல ரோட்டுல பாக்குற யாரு இங்க சுத்தமில்லையே. காவேரிதான் பூவமாச்சு காலம் செஞ்ச கோலமடி லட்சுமி. சந்தனமும் தான் சாக்கடையாச்சு இங்க செஞ்ச பாவமடி லட்சுமி. சத்தியம் சுத்தது புத்தியும்
கெட்டது என்ன சொல்லி குத்தமில்லையே. நாட்டுல வீட்டுல ரோட்டுல பாக்குற யாரு இங்க சுத்தமில்லையே. காது காக்கைக்கு அதுதான் காந்தின்னு தெரியாது. பொய்யான வாழ்வுக்கு அடியே நான் யாரு புரியாது. நிர்வாண மக்கள் வாழ்கின்ற நாடு பார்த்து புட்டே நல்லா பார்த்து புட்டே. எனக்கேங்கி வேட்டி அதனால தாண்டி உதறி புட்டேன். நான் உதறி புட்டேன். என் மேல கோபம் வந்து என்ன லாபம். சத்தியம் புட்டது புத்தியும் கெட்டது என்ன சொல்லி குத்தமில்லையே. நாட்டுல வீட்டுல ரோட்டுல பாக்குற யாரு இங்க சுத்தமில்லையே. காவேரிதான் பூவமாச்சு காலம் செஞ்ச கோலமடி லட்சுமி. சந்தனமுந்தான் சாக்கடையாச்சு நீங்க செஞ்ச பாவமடி லட்சுமி. சத்தியம் சுத்தது புத்தியும் கெட்டது என்ன சொல்லி குத்தமில்லையே. நாட்டுல வீட்டுல ரோட்டுல பாக்குற யாரு இங்க சுத்தமில்லையே. ஏன்பா வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? நான் ரோடு ஒரு மத்தங்க நிறுத்தி வச்சிருக்கிறேன். நீ ராங் ரூட்ல வந்து எம்ஏ அடிச்சுட்டு என்னைய கல்வி கேட்கிற. நான் யார் தெரியுமில்ல. நான் நினைச்சா உன்னை ஒரு நிமிஷத்துல உள்ள தள்ளிடுவேன். போலீஸ் போலீஸ் பையா 2 இன்ச்சிச்சா எங்க புட்டிக்கிச்சியா? ஏங்க நீங்க பார்த்து வணக்கம் சார். நீயே நியாயத்துக்காளு. நாங்க நியாயத்தை தான் பேசுவோம். ஆனா எல்லார்கிட்டயும் பேசிக்க முடியாச்சியா இல்லீங்க. சட்டப்படி அவர் மேலதையா குத்தம். பேப்பர்ல இருக்க சட்டத்தை பத்தி தான் நீ பேசுங்க ஒரியா. நடைமுறை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி நீ ஒண்ணு கண்டுக்கல. உள்ள வகதுங்கிறாரு அவர் யார் தெரியுதா? ஸ்ரீதேஷ் மந்திரியினுடைய அப்பா. அதிகாரியா எனக்கு தெரியாத மந்திரி சார் நீங்களா? வணக்கம் சார். நான் உங்களை இப்படி சந்திப்பேர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம தொடர்பு இதோடு விட்டு போயிடக்கூடாது, நீடிக்கணும். அவசியம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு நீங்க டீ சாப்பிட வரணும். இல்லையா? அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன், இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். என்ன அர்த்தம்? என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கடமை தவறாத கான்ஸ்டேபிள். அன்னைக்கு உன் கொடி பறந்துச்சு, இன்னைக்கு அவர் கொடி பறக்குது. என்ன செய்ய சொல்ற? இதுதான் தான் போலீஸ். சிவபெருமான் கிருபை வேண்டும், இந்த சிவபெருமான் கிருபை வேண்டும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய மனுஷன் ஆவீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் சார். அப்படி ஒரு ராஜகள முகத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்ன கூப்பிட்டு வச்சு இப்படி டீ குடிப்பீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். இது பாருங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி, என்ன மக்கள் அரசியல் இருந்து அறவே ஒதுக்கிட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 4 காசு பார்க்கறாலும் சின்ன ஆசை. இது பாருங்க, இதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, பெரிய செல்வா கச்சை. எப்படியாவது மனசு வச்சு இந்த லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காம நான் எந்த காரியம் செய்யறேன். எத்தனை லட்சம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். லட்சம் எல்லாம் வேண்டாம், என் மகனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நீங்க ஆரம்பிக்க போற ஃபேக்டரிக்கு அவனை எம்டி ஆக்கணும். அவ்வளவு ஏங்க, உங்க மகனை என் வீட்டு மருமகன் ஆக்கிடுறேன். இந்த ஃபேக்டரி அவன் பேர்ல எழுதி வச்சிடறேன். சந்தோஷம் தானே? அப்போ லைசன்ஸ் கிடைச்சாச்சுன்னு வச்சுங்க. வர சந்தோஷம். டீ வீட்டுல நாய் வளர்க்குறீங்கல்ல, அது கூத்துங்க, போறவங்க எல்லாம் கிடைக்குது. பாவம். என்ன நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இதுதான் உங்க வீடா? என்னங்க இது, உங்க வீடு இவ்வளவு சின்னதா இருக்கு? எங்க வீடு அப்படி இல்ல, பெரிய பங்களா. 24 மணி நேரமும் போலீஸ் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல இருந்து வர சூப்பரண்டுங்க பியூனுங்கன்னு ஏகப்பட்ட பிஸியா இருக்கும். அது சரி,
நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க வீட்டுக்காரர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆச்சு. ஏன் உங்க வீட்டுக்காரோட ஜூனியர்ஸ் எல்லாம் கூட ஹைகோர்ட்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அவருக்கு அதுல ஆர்வம் இல்லையா? எனக்கும் நிறைய ஆசை இருக்குங்க, எங்க வீட்டுக்காரையும் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கணும்னு. ஆனா அது எப்படி நிறைவேற்றுறதா எனக்கு புரியல. புரிஞ்ச உடனே சொல்லி அனுப்பு, அதுக்கப்புறமா நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஏப்பா வாசல்லே வண்டியை நிறுத்திட்டீங்க? எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு உன்னை மருமகளா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னல, ஆமா, அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜெயம்மா பாலைய விரிச்சாச்சு. ஐயா இல்லீங்களா? ஐயா டியூட்டி போயிருக்காருங்களே. என் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து எங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வச்ச சத்தியமூர்த்தி ஐயாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அவர் இல்லீங்களா? எப்போ வருவாரு? சத்தியமூர்த்தி வீடு இது இல்லைங்க, எதிர்த்த வீடு. அப்படிங்களா? சரி வாடா போலாம். யாரு? ஐயா இல்லீங்களா? ஐயா கோர்ட்டுக்கு போயிருக்காருங்களே. சத்தியமூர்த்தி ஐயா வீடு தானே இது? சத்தியமூர்த்தி இல்லைங்க, இந்த வீடு இல்ல, எதிர்த்த வீடு. சரி வா போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன விஷயம்? வெளிநாட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயில மாட்டிக்கிட்டேன். ஒரே போன்ல சத்தியமூர்த்தி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவர் அவ்வளவு பெரிய ஆளுங்களா? ஆமாங்க. பகல்ல சந்திரனை வரவழைப்பாரு, ராத்திரில சூரியனை வரவழைப்பாரு. அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? சரி வா போலாம். இவ்வளவு சீக்கிரம் என்ன தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக உங்க பையன் ராஜாவுக்கு என் பொண்ணு லலிதாவை கட்டி கொடுக்க சம்மதிக்கிறீங்க? சப் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிற எங்க வீட்டுக்காரரை ஹைகோர்ட் ஜட்ஜா நீங்க ஆக்குனீங்கன்னா ஆயிட்டார்னு வச்சுங்க. புரியுது. பார்வதி, நான் ஒரு லீகல் கான்ஃபரன்ஸுக்காக டெல்லி போறேன். வர்றதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாளா? கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க ஒரு நாள் முன்னாடி வர முடியாதா? ஏன்? 18ஆம் தேதி நம்ம ராஜா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ராஜாவுக்கு கல்யாணமா? அவன் பச்சை குழந்தை பார்வதி. அவன் படிக்க வேண்டியது சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஆமா, உங்களை ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கணும்னு எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போயிருக்கு. அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு. இந்த கல்யாணத்துக்கு ராஜா சம்மதிச்சானா? அவன் ஏன் பிள்ளைங்க, நிச்சயமா மறுத்து பேச மாட்டான். என் பேச்சையும் மறுத்து பேச மாட்டான் அவன். நான் கேட்கிறேன் அவனை. ராஜா ராஜா, ஏண்டா ராஜா, அம்மா ஏதோ கல்யாணம் அது இதுன்னு சொல்றாளே, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும்பா. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிறியா? ஆமாப்பா, அம்மாவுக்காக. ஏண்டா உனக்கு படிப்புன்னு ஒண்ணு இருக்கே, அதை பழக்கிக்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா? ஆமாப்பா, அம்மாவுக்காக. உன் எதிர்காலத்தை அழிச்சுக்கிறதுனே தீர்மானம் பண்ணிட்டியா? ஆமாப்பா, அம்மாவுக்காக. எல்லா குடும்பமும் அம்மாவால முன்னுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பம் அம்மாவால பின்னுக்கு போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இத பாருங்க, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது, நீங்க போலாம். உங்க கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு நாள் முன்னாடி வாங்க. என் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? உங்களுக்காக தானே. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க புறப்படலாம். மாட்டேங்கிறாங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணும்னு ஐயர் சொல்றாரு. கட்டிலாம்ல? தாராளமா கட்ட சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துருவாரு. இத பாருங்கம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறி ஆகணும். யாருக்காகவும் காத்திருக்க நான் தயாரா இல்ல. பிள்ளைய பெத்தவங்க நீங்க இருக்கீங்க, அவர் வர்றப்ப வரட்டும், நம்ம காரியத்தை முடிச்சிடுமா? நான் சொல்றது கொஞ்சம் இருங்க, நான் பாத்துட்டு வரேன். என்னங்க வெயிட் பண்ணிட்டீங்க? சீக்கிரம் வாங்க. என்னங்க, எங்க வீட்டுக்காரரு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க பூ எடுத்துக்கோங்க. அட எடுத்துக்கோங்க. அதோ 3 மாடி கட்டுறாங்க. திருப்பி போடுங்க.
மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே துரை மகனே சுகம் ஒரு தொடர்கதையானதே மலர்ந்தது வாழ்க்கையே உருகுது ஏழு ஸ்வரமே மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே துரை மகனே சுகம் ஒரு தொடர்கதையானதே மலர்ந்தது வாழ்க்கையே உருகுது ஏழு ஸ்வரமே மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே கன்னிப்பூமேனி எங்கும் நான் தேனி கள்ளும் மதுவும் கலந்தாள் முத்தத்தா கங்கை நீரானே கையில் தேனானே கண்ணம் சிவந்தே கவிந்தே கண்ணித்தே எந்த ஆராதனை சிந்துமானாவனை பஞ்சில் தீ சேர்ந்தது நெஞ்சை தாளாட்டுது மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே துரை மகனே சுகம் ஒரு தொடர்கதையானதே மலர்ந்தது வாழ்க்கையே உருகுது ஏழு ஸ்வரமே மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே மரகத வீணை இசை தேடுதே மணிக்குயிலே மனம் தினம் கவிதைகள் பாடுதே புதுமைகள் சேர்ந்ததே வணக்கம் தம்பி. நீங்க ஐயா கிட்ட கோர்ட்ல டவாலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஐயாவை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பா வெளியே போயிட்டாரு. பத்திரிக்கை என்கிட்ட கொடுங்க, நான் அப்பாட்ட கொடுத்துறேன். அப்பாவை நேர்ல பார்த்தா ஏதாவது உதவி செய்வார்னு நினைச்சேன். ஏன் நான் செய்ய மாட்டேனா? கொடுங்க. கொஞ்சம் இருங்க. ஹாய் லலி. ஐயோ விடுங்களேன். ஏய் இன்னும் ரெடியா இல்லையா? தோ இப்ப ரெடியா இருங்க. ஆமா நீங்க காஃபி கேட்டீங்கல்ல. காஃபி எனக்கு வேண்டாம். வெளியில ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் கொடுத்துரு. என்னங்க நீங்க உங்களுக்காக காஃபி எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன்னு தெரியுமா? யாருக்கோ போய் கொடுக்க சொல்றீங்க? யாரும் இல்ல, அவரு நமக்கு வேண்டியவர் தான். கொண்டு போய் கொடு. அப்ப உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேணும்னா வேற ஏதாவது கொடுப்பியா? போங்க. இந்த காக்கா
எப்படி வந்த? இங்கேயாவது ஒழுங்கா இருக்கியா இல்ல பழைய கதை தானா? இருந்துட்டீங்கன்னா பொழைச்சுப்ப. என்னங்க? ரொம்ப நன்றிப்பா தம்பி. உங்க அப்பா ரொம்ப நல்லவர், கோயில் கட்டி கும்பிடணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குற்றவாளிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு விபச்சாரிக்கே தான் வீட்டுல வேலை போட்டு கொடுத்திருக்காரு. சார் என்ன சொல்றீங்க நீங்க? அதான்ப்பா இப்ப காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாள அவளை சொல்றேன். இப்ப காப்பி கொண்டு வந்து கொடுத்தால அந்த பொண்ணையா சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரியும்ப்பா. நம்ம ஐயா கோர்ட்ல இவங்க குடும்பத்தோட நின்னு அபராதம் கட்டினவங்க. இவங்க தொழிலே இதுதான். இது வாழ்க்கை பத்தி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதுங்க வாழ்க்கையே இப்படித்தான்ப்பா. என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா அவளை கூப்பிடு, நிரூபிக்கிறேன். சரி, அந்த பொண்ணை பத்தி எனக்கு என்ன கவலை? என் பொண்ணு கல்யாண வேலை நிறைய இருக்கு. ஐயா வந்தா சொல்லிடு, நான் வரேன். அம்மா என்னப்பா எல்லாம் நாசமா போச்சு. புரியும்படியா சொல்லுப்பா. எழுத்த வீட்டுக்காரன் நம்மளை ஏமாத்திட்டாமா? ஏமாத்திட்டானா? ஏ அப்பாவுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானே, அது ஏமாத்திட்டானா? ஒரு நடத்த கிட்டவள நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பிட்டாமா? இவ்வளவு நாளும் ஒரு விபச்சாரியோட நான் வாழ்க்கை நடத்திருக்கேன். அவங்க ஃபேமிலி ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஃபேமிலியாமா? இது நம்ம அப்பா கூட தெரியுமாமா? இனிமே அவளோட வாழ முடியாதுமா. இப்பவே அவளை இழுத்துட்டு போய் அப்பா வீட்டுல விட்டுறேன். நிலராஜா, இதோ பாருப்பா, அவன் நம்ம அப்பாவுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. என்னம்மா என் வாழ்க்கையே பாழா போச்சுன்னு சொல்றேன்? டேய், என் புருஷன் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்டா. நீ வேணா ஒரு 2 நாளைக்கு வெளியில எங்கேயாவது போய் தங்கிக்கோயே. அவன் முகத்திலேயே முடிக்க வேண்டாம். டேய், இந்த நேரத்துல இது பெருசு பண்ணோம்னா அந்த ஆள் அப்பாவோட ப்ரொமோஷனே கெடுத்துருவான்டா. டேய் கண்ணா, ப்ளீஸ்ப்பா, அம்மாவுக்காக இது கூட செய்ய மாட்டியா? நல்ல பிள்ளை இல்ல? ஹலோ, யாருங்க? ஆமாங்க. அங்க மந்திரி ஜெயாவோட அப்பா சத்தியமூர்த்தி வந்திருப்பாரு. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அர்ஜென்ட்டா பேசணும். அப்படி யாரும் இங்க வரலீங்களே? இல்லீங்களே, இன்னைக்கு காலையில சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறதா சொன்னாரு. சிஎம்மோட அப்பாயின்மெண்டா? முதல்ல பேப்பரை பாருங்க. சம்பந்தி, சிஎம் பார்க்க போறதா சொன்னீங்க? போயிட்டு இப்பதான் வர்றேன். சிஎம் பாத்துட்டீங்களா? பார்த்தேன், பேசுனேன். எங்க பாத்தீங்க? அவர் வீட்டுலதான். அவர் அந்த சோஃபாவில, நான் இந்த சோஃபால உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? வேற என்ன, வெளிநாட்டு விவகாரம் உள்நாட்டு விவகாரம் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே நம்ம சம்பந்தியோட ப்ரமோஷன் விஷயமா ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை போட்டு வந்தேன். நிஜமாவா? என்ன நீங்க சொல்றத பார்த்தா நான் சிஎம் ஆபீஸ் போகாத மாதிரியும் உங்ககிட்ட பொய் சொல்ல மாதிரி சந்தேகப்படுறீங்களே. இப்பதான் நான் சிஎம் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்ன தொண்டை அடிக்குதா? அங்க நீங்க வரலன்னு சொன்னாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. பின்ன சத்தியமூர்த்தி வந்தாரு, நீதிபதி ஜெகநாத ப்ரமோஷன் விஷயமா பேசினான்னு வெளிப்படையாவே சொல்லுவாங்க. அம்மா, இது பெரிய இடத்து விவகாரம், கொஞ்சம் இளமரவு காய்மரவு இருக்கத்தான் செய்யும். நான் சொல்றத நம்புங்க, சத்தியமா நான் செய்யாம பார்த்தேன். அப்படிங்களா? இந்த பேப்பர் பார்த்துட்டு சொல்லுங்க. முதலமைச்சர் நேற்று மாலை டெல்லி போனார். அடாடா, இன்னைக்கு காலையில பேப்பர் பார்க்க விட்டுட்டோமே. உங்களுக்கு நான் எப்படி விளக்குறதுனே புரியல. உங்க வீட்டுக்காரருக்கு நான் ப்ரமோஷன் வாங்கி தரேன்னு சொன்னது உண்மை, அதுல எந்த மாற்றம் இல்லை. இது விஷயமா நான் சில பேரை பார்த்துட்டு பார்க்கலன்னு சொல்லுவேன், பார்க்காமையே பார்த்தேன்னு சொல்லுவேன். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? இது பாருங்க, அடுத்த ஹைகோர்ட் ஜட்ஜ் உங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீங்க கோர்ட்டுக்கு போகாம வீட்லயே இருக்க கூடாதா? ஏன்? இன்னைக்கு நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் ஆற நாள். இந்த நல்ல நாள்ல நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சிரிக்கிறீங்க? நீ சொல்றதை கேட்டு சிரிக்காம என்ன பண்ண சொல்றேன்? உங்களுக்கு சத்தியமூர்த்தி பத்தி தெரியாது. அவர் நினைச்சா உங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கே அனுப்பி வைப்பாரு. அதுக்காக என்ன கோர்ட்டுக்கு போகாம இருக்க சொல்றியா? என்னங்க, உங்களுக்கு முன்கூட்டியே செய்தி தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? தெரிஞ்சா சொல்றேன்.
ஹலோ நான் தான் ஜெகநாதன் பேசுறேன் பார்வதி. சொல்லுங்க. நல்ல செய்தி தானே? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான். அது என் ஃப்ரெண்டு சையதுன்னு ஒருத்தன், ரொம்ப நல்லவன், திறமையானவன். அவனுக்கு தான் ஹைகோர்ட் ஜட்ஜி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. என்ன? வாவா, நீ ரொம்ப டென்ஷனோட இருப்பியே, உனக்கு சொல்லிடலான்னு தான் ஃபோன் பண்ணினேன். என்ன பார்வதி, சத்தத்தையே காணா? நான் அர்ஜென்ட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னமாச்சு? அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் என்னையும் ஏமாத்திட்டான்டா. இப்ப என்னமா பண்ண போற? இனிமேதான் அவன் உண்மையான பார்வதியை பார்க்க போறான். வாடி. என்ன சம்மதி இதெல்லாம்? இனிமே உன் பொண்ணோட என் பையன் வாழ மாட்டான். ஏன் சம்பந்தி? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? உங்க வீட்டுக்காரருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்டே வாங்கி கொடுப்பேன். அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாதீங்க. அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீதான் ஒரு விபச்சாரிய என் புள்ள தலையில கட்டி அவன் வாழ்க்கையோட விளையாடிட்ட. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நீ எத்தனை நாளா கங்கரை கட்டிக்கிட்டு இருந்த? யாரோ என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சம்பந்தி. சொல்ல வேண்டிய ஆளே சொல்லியாச்சியா? உன் பொண்டாட்டியும் 2 பொண்ணுங்களும் கோர்ட்ல நின்னு அபராதம் கட்டின குடும்பம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அட போயா, இந்த பங்களாக்காரெல்லாம் உன் பொண்டாட்டி பொண்ணுங்களை வச்சு சம்பாதிச்சதுன்னு எனக்கு நல்லா விளங்கி போச்சு. உண்மையை தெரிஞ்சுக்காம வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. சீ போடி. இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? இந்த குடும்பத்தோட யோகியதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நமக்கு என்ன வேலை? புறப்படு. அப்பா அப்பா, கட்டின புருஷி ஒளேர்னு அரைஞ்சிருவேன். நீ மட்டும் ஏன்டா எச்சி சோத்த திங்கணும்? தூக்கி கரார் சீட்டு வா. நிலுங்க. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. விடிகிறதுக்குள்ள என் குடும்ப உத்தமமான குடும்பம் நிரூபிச்சு காட்டு. மறுபடியும் என்ன புழுக்க முடியும் அவுத்து விட போறேன்? அப்படி என் புருஷனால நிரூபிக்க முடியலன்னா அடுத்த அரை மணி நேரத்துல நான் நிரூபிக்கிறேன். எப்படி? சூரியனை நிறுத்த போறியா? பச்சை வாழை மட்டையில அடுப்பெரிக்க போறியா? ஊரை எதையாவது கொளுத்த போறியா? இல்ல உன்னையே கொளுத்திக்க போறியா? இப்ப வெளியே போற மாப்பிள்ளைங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அப்பா சும்மா இருடா. அட வாங்க. என்னங்க இதெல்லாம்? பொய்யான தீர்ப்புக்கு அபராதம் கட்டுறதுக்காக புனிதமான தாலியை கழட்டி கொடுக்கறியே. எதிர்காலத்தில் இது நம்ம குடும்பத்துல என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுதோன்னு அன்னைக்கு சொன்னனே, அந்த விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சுடி. ஆனா ஒண்ணும், எப்படியும் என் பொண்ணுங்களை வாழ வைக்காம விட மாட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? பழைய சத்தியமூர்த்தி முடிச்சுக்கிட்டான். உங்களை பீச்சில் பிடிச்சு போய் கேஸ் போட்டானே போலீஸ்காரன், அவனை முதல்ல பிடிக்கிறேன். என்னண்ணே, டியூட்டி முடிஞ்சிருச்சா? போய்யா, பொல்லாத டியூட்டி. வீட்ல இருக்குறியா ஒரிஜினல் டியூட்டி? புரிஞ்சுக்க. டியூட்டிய பத்தி என்கிட்டயே கேக்குறிய. சார், சார் உங்களை தான். இந்த கான்ஸ்டபிள். எந்த கான்ஸ்டபிள்? கான்ஸ்டபிள் கந்தசாமி இருக்காருங்களா? அவரு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? அவரு வீட்டுக்கு. கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுங்களா? என்ன அவனோட ரோதனையா போச்சு? அங்க பாரியா. சார், உங்களை உள்ள ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாரு? அட வாங்க, உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அவசரமா போங்க சார். நீங்களா? நான் சாட்சி சொல்லி உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தனே. அது பொய் சாட்சி தானே சார்? ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறேன். நீங்க வாங்கி கொடுத்த விடுதலையே எனக்கு தண்டனையா போச்சு. மச்சினியோட லாட்ஜில தங்கி இருந்ததா பொய் சாட்சி சொல்லி என்ன காப்பாத்துனீங்க. மச்சினிக்கு எனக்கு தகாத உறவு இருந்ததா பொருளையை கிளப்பி விட்டு அந்த பொண்ணோட கல்யாணத்தையே கெடுத்துட்டாங்க. என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன்.
ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? உங்களை மாதிரியே நான் உண்மையை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். சார், என்னப்பா? சார், உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு குட் நியூஸ், நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். நாளைக்கு ஏவிஎம் ரெக்கார்டிங். இந்தாங்க முதல் இன்விடேஷன், மறந்துடாம வந்துருங்க சார். படத்தோட பேர் என்ன தெரியுமா? சத்தியம் அது நிச்சயம். வரேன் சார். என்னங்க பகல்லையாவா? அடியே அம்சவல்லி, இன்னைக்கு நைட் டியூட்டி, அதுதான் பகல்லையே. யாரது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது? அம்சவல்லி, யாரா இருந்தாலும் ஐயா டியூட்டில இருக்காரு அப்படின்னு விரட்டிட்டு கதவை நல்லா இழுத்து தாப்பா போட்டுட்டு வா. போ. ஏங்க, கான்ஸ்டபிள் கந்தசாமி இருக்காருங்களா? அவர் இல்ல, டியூட்டிக்கு போயிருக்காரு. இப்பதான் ஸ்டேஷன் போனேன், அவர் வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஏன் ஒரு தடவை சொன்ன புரியாதா? இல்லம்மா, அது வந்து ஆள் இல்லாத வீட்டுல வந்து எதுக்கா தொந்தரவு பண்ற? போயா. அம்மா, இப்படியே எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது? வெளியில போன அப்பா வேற காணோம். பாமா, அண்ணங்கிட்ட போய் விஷயத்த சொல்லலாம். வேண்டாம்மா, நம்ம கஷ்டம் நம்மளோடவே இருக்கட்டும். அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. அவனை ஏன் தொந்தரவு பண்ணணும்? இந்த மாதிரி நேரத்துக்கு உதவாம வேற எதுக்கு அண்ணன் தம்பி? நீ இரு, நான் போய் அழைச்சிட்டு வரேன். அம்மா, அண்ணன். அண்ணே, உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க மாமனார் கூட இது தெரிஞ்சு போச்சு. தெரியாதனமா உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுட்டேன். இனிமே அங்க போறதோ வரதோ இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அப்படி போறதா இருந்தா இந்த வீடு, காரு, பங்களா, ஃபேக்டரி, ஏன் உன் பொண்டாட்டியை கூட மறந்துடுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை நான் கெடுத்துக்க விரும்பல. இனிமே இது விஷயமா யாரும் அங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் வரேன். பாலை கொடுத்து வளர்த்தேன், பாவி பையன் விஷத்தை கக்கிட்டு போறா. இப்ப என்னமா பண்றது? ஏய், அவன் வரான்டா. ஓடுங்கடா. யாருப்பா நீங்க? ஏன் அடிக்கிறீங்க? வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கிட்டு எங்களை ஏமாத்துறியா நீ? வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். நீங்க வந்து பணத்தை வாங்கி வேண்டியதானப்பா? நீ சூதாரத்துக்கு எங்க வாழ்க்கை கிடைச்சது? என் அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் விட்டுருங்கப்பா. நாளைக்கு உன் கணக்கை செட்டில் பண்ணிடுறேன். ஒரு ராத்திரியா? முதல்ல உன் கணக்கை நாங்க செட்டில் பண்றோம். போடுங்கடா அவனை. அடங்க புராண சத்தியமா நான் காவல்காரன். ஃபுல்லா அடிச்சுட்டு தெருவுக்கு தெருவு சாஞ்சிடுறானுங்க. யோ எந்திரியா, உன்னதான் எந்திரியா. ஐயோ, அட நீங்க ஏன் தம்பி இப்படி இடிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? கழுதைங்க கிடக்குது. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது ஏதாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறான். பயப்படாதீங்க, பக்கத்துல நான் இருக்கேன். நான் தான் நேற்றுக்கு ராத்திரி உங்களை பார்த்து
ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினேன். கடவுளே, என்ன மட்டும் இல்லப்பா, என் குடும்பத்தையும் நீதான் காப்பாத்தணும். அட போயா, உன்னால என் குடும்பமே பாழா போச்சு. என்னையா சொல்ற? எல்லாம் விவரமா சொல்றவா, நீ நகரியா? பகவான், பார்த்து வரக்கூடாது. நீங்க வட்டி கடை சேட்டுல எப்படி? பிரசவத்தில் எப்போ ஜாதி செத்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த சேட்டுக்கு வியாபாரத்தில் நாட்டம் இல்லை. அதான் சொந்த ஊருக்கு போச்சு. ரசீது போடல, விலாசம் தெரியல. அதான் நீ வச்ச தாலியை கொடுக்க முடியல. இப்ப சேட்டு இந்த தாலியை கொடுக்கறான். இதை கொண்டு போய் அந்த புண்ணியவதி கழுத்திலே கட்டுப்பா. சார், மனுஷன் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம். ஆனா பொஞ்சாதியை இழக்க கூடாது, இழக்கவே கூடாது. லட்சுமி, போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்து. லட்சுமி, 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 எனக்கு அந்த தாலி வேணுங்க. லட்சுமி. சரி, இப்படி வச்சுக்கோ, நீ சாகறதுக்குள்ள வாங்கி தர. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஐயோ, ஐயோ, அம்மா, நான் தான் அநியாயமா போய் கேஸ் போட்டு உங்களை கொண்டுட்டேம்மா. நான் பாவிம்மா, நான் பாவிம்மா. இனி எந்த ஜென்மத்திலையும் எனக்கு மன்னிப்பே கிடைக்காதும்மா. நீ தொடாதையா? என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இந்த புண்ணியவதியை சுமந்தா நான் செஞ்ச பாவத்துல கொஞ்சமாவது குறையுங்க. என்ன தடுக்காதீங்க. இல்லைங்க, அந்த நடத்த கெட்டவளை பார்க்க நீங்க ஏன் போனோம்? யாரடி நடத்த கட்டவன்? பொய் கேஸ் போட்டு பிடிச்சிட்டு வந்தானே அப்பாவிகளை, அந்த போலீஸ்காரன் நடத்த கட்டவன். கூண்டுல வந்து ஏறி நிக்கிறவங்க எல்லாம் குற்றம் பண்ணினவங்க தான் நினைச்சுக்கிட்டு தண்டனை கொடுத்தனே ஒரு ஜட்ஜு, நான் நடத்த கட்டவன். புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம வீடு வீடா ஏறி இறங்குனியே. பெத்த புள்ளைய கூட லஞ்சமா கொடுக்க துணிஞ்சியே, நீ நடத்த கட்டவ. அவ உத்தமிடு, அவ பாவம் நமக்கு வேணாண்டி. சண்முக தெய்வமணி, சண்முக தெய்வமணியா
உங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக என் சம்சாரம் உயிரையே கொடுத்துருக்கா. என் குடும்பம் நல்ல குடும்பம்னு இப்பவாவது நம்புங்க. என் பொண்ணுங்களை வாழ வைங்க. வேப்பா, ஒரு தடவை சந்தேகம் வந்தப்போ உயிரை கொடுக்கறதுக்கு எங்க அம்மா இருந்தாங்க. உங்களை வாழறதுக்காகத்தான் உங்க அம்மா தன்னையே மாச்சுக்கிட்டா. நீங்க அப்படி ஆயிட்டா அவ பண்ண தியாகத்துக்கு அர்த்தம் நம்ம போயிடும். போங்க. அந்த பத்திரம்